பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் நமக்கு எல்லாருக்கும் அறிமுகமான பரிச்சயமான வார்த்தை. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னொரு வேதாகம் சொல்லுகிறது, கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன், இளைப்பாறுதல் தருவேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ விவிலியம் வேத புஸ்தகம் முழுவதும் நம்மளை ஆண்டவர் சமாதானத்துக்கு அழைக்கின்றார், அமைதிக்கு அழைக்கின்றார், மகிழ்ச்சிக்கு அழைக்கின்றார், பாரங்களை இறக்கி வைக்கின்றார், பயப்படாது என்று சொல்லுகிறார், அஞ்சாது என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய சுமைகளை ஆண்டவருக்கு இறக்கி வைக்க வேண்டும், நம்முடைய பாரங்களை இயேசுவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்ம கேரளாவில் புனித அல்போன்சாமை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் எப்படி புனிதவதியாக மாறினார்கள்? அவங்க அன்னை தெரேசா மாதிரி பெரிய பணிகள் ஒன்றும் செய்யவில்லை. ஏழைகளை கவனிப்பதோ, நோயாளிகளை சந்திப்பதோ, இப்படிப்பட்ட ஒரு வேலையும் செய்யலை. எப்படி புனிதவதியாக மாறினாங்க? பிரியமானவர்களே, அவங்க செஞ்ச ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. நன்றாக ஜெபம் செய்வார்கள். அவங்க வாழ்க்கையில் கன்னியாஸ்திரி ஆனதிலிருந்தே அவர்களுக்கு வியாதி, ஒரு பக்கம் பிசாசின் போராட்டம், இனி பக்கம் கூட இருக்கிற அதிகாரிகளுடைய போராட்டம், இனி நோயின் போராட்டம். பிரைஸ் தி லார்ட். இந்த எல்லா போராட்டங்களை எப்படி சுமந்தார்கள்? இந்த சுமைகளை எல்லாம் அல்போன்சாமா இதோ சிலுவை கடியிலே கொண்டு வச்சாங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த துன்பங்களை அவர்கள் வீணாக்கவில்லை, அந்த கஷ்டத்தை வீணாக்கவில்லை, அந்த பாடுகளை வீணாக்கவில்லை, அந்த வியாதியை வீணாக்கவில்லை. நாம் எல்லாம் என்ன செய்வோம்? யோபனுடைய மனைவி போல புகார் சொல்லிகிட்டே இருப்போம். பிரைஸ் தி லார்ட். கடவுளை குறை சொல்லுவோம், மனுஷங்களை குறை சொல்லுவோம், பிறரை குறை சொல்லுவோம், நம்மளே சபிச்சுக்கிறோம். ஆனால் அல்போன்சாமா செய்தது அப்படி அல்ல. புனித அல்போன்சாமா செய்தது, ஆண்டவரே, என்னுடைய எல்லா மனக்காயங்களையும், என்னுடைய எல்லா வியாதிகளையும், மனுஷ மக்கள் கொடுக்குற போராட்டத்தையும் அனைத்தையும் இதோ உம்முடைய திருப்பாதம் காணிக்கை ஆக்குகிறேன். நாமெல்லாம் உண்டியில் காணிக்கை தான் போடுவோம். ஆனால் அல்போன்சாமா தன்னுடைய வேதனையும் மனவேதனையும் பாரத்தையெல்லாம் காணிக்காக்கி விட்டாள். காணிக்காயிட்டு சொன்னாங்க, அதை பொறுத்தனே சொல்லிட்டு சொன்னாங்க, என் வேதனைகளை நான் காணிக்காக்குறேன் ஆண்டவரே, என்னுடைய வேதனையெல்லாம் உலக மக்களுடைய மனமாற்றத்திற்காக நான் காணிக்காக்குறேன். பிரைஸ் தி லார்ட். திருச்சபையினுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக என் துன்பத்தையும் துயரத்தையும் நான் காணிக்காக்குறேன் என்று சொல்லி அவள் காணிக்காக்கினாள். பிரியமார்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும், எல்லா தோல்விகளையும், அவமானங்களையும், நிந்தைகளையும், வியாதிகளையும், பாரங்களையும் ஒவ்வொரு நாளும் இதோ உலகத்துடைய ஆன்மாக்களுக்காகவும் மனமாற்றத்திற்காகவும் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காகவும் எல்லா வளர்ச்சிக்காக நாம் காணிக்காக்க வேண்டும். நம்முடைய துன்பத்தையும் வேதனைகளை ஒருபோதும் நாம் வீணாக்கி விடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். கைகளை விரித்து சொல்லுங்கள். ஆண்டவரே, என் இதயத்தினுடைய இந்த மைக்கில் சொல்லுங்கள், என் கூட சொல்லுங்கள், சும்மா தைரியமாக சொல்லுங்கள். ஒரு ஜெபம், அதெல்லாம் ஊழியம் தான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என் துன்பங்களையும், என் துயரங்களையும், என் வேதனைகளையும் உமக்கு ஒப்படைக்கின்றேன். என் வாழ்க்கையிலே சிறு வயதிலிருந்தே இளமை பிராயத்திலிருந்தே இதுவரை ஏற்பட்ட எல்லா வேதனைகளையும், எல்லா காயங்களையும், எல்லா கண்ணீரையும் உமக்கு காணிக்கையாக்குகிறேன். Hallelujah. 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 Hallelujah, 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 hallelujah. இயேசுவே ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. அடுத்து சீராக்கின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கலாம். சீராக் 31:21. 30:21.
உன் உள்ளத்திற்கு வருத்தம் விளைவிக்காதே. உன் உள்ளத்திற்கு வருத்தம் விளைவிக்காதே. உன் திட்டங்களால் உன்னையே துன்பத்துக்கு உட்படுத்தாதே. திட்டங்களால் உன்னையே துன்பத்திற்கு உட்படுத்தாதே. போதும், அப்படியே வச்சுங்க. பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு முறை கூட வாசிக்கிறேன். உன் உள்ளத்திற்கு வருத்தம் விளைவிக்காதே, உன் திட்டங்களால் உன்னையே துன்பத்திற்கு உட்படுத்தாதே. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வீணான திட்டங்கள் நாம் போட்டு பலவேளை நாம் என்ன செய்கிறோம், காயப்படுகிறவர்களாக மாறிவிடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் நாம் எண்ணி செயல்பட வேண்டும், திட்டமிட வேண்டும், தொலைநோக்கு பார்வை வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வீணான திட்டங்களை உலக லாபத்திற்காக போட்டு நாம் நம்மளை என்ன செய்யக்கூடாது, காயப்படுத்தி கொள்ளக்கூடாது, கஷ்டத்துக்கு உட்படுத்தி கொள்ளக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நாம் பலவேளை பல தேவையில்லாத திட்டங்களை போட்டு என்ன செய்வோம், குழம்பி போயிருக்கிறோம். நான் சொல்லட்டுமா, ஒரே வீட்டில் அவங்க ஆசிரியர்கள் பாருங்கள், அந்த ஆசிரியர் அவர் வந்து ஹெட் மாஸ்டர், அவங்க இன்னும் அந்த மேடம் வந்து வேறு ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. ரெண்டு பேரும் கவர்மெண்ட்டு சர்வெண்ட் தான். அவங்க கை நிறைய சம்பளம் வாங்குகிறாங்க, மற்றவங்கள மாதிரி கிடையாது, நல்ல பொறுப்பில் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு இப்போ சமீபமாக கவனிங்க, 2 கோடி பக்கத்தில் கடன் வந்திருக்கிறது. எப்படி கடன் வந்தது? இவங்க திட்டமிடல்கள் சரியாக திட்டம் போடலை. நம்மெல்லாம் பல திட்டத்தை போட்டு கடவுளை குறை சொல்லுவோம், பிறரை குறை சொல்லுவோம். அவங்களால அப்படி ஆச்சு, இவங்களால அப்படி ஆச்சு, புகார் சொல்லுகிற அந்த மனநிலை நமக்கு வருது. இதிலேருந்து முதல்ல நம்ம ஃபஸ்ட்டில் வெளியேறணும். உன் திட்டங்களால் உன்னையே துன்பத்துக்குள்ளாக உள்படுத்தாதுன்னு பைபிள் வசனம் வாசித்தோம். பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு எப்படி 2 கோடி கடன் வந்தது? 2 பிள்ளைங்க, ஆண் மகன் 1, பெண் மகள் 1. அந்த பாப்பா வந்து இங்கே மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறாப்புல. இன்னும் 1 வருஷத்தில் படித்து முடிஞ்சிடும், அடுத்து வேலை கிடச்சிரும், அடுத்து டாக்டர் ஆகிடுவாங்க, கை நிறைய சம்பளம் வாங்க போகிறாங்க, சம்பாதிக்க போகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அவங்கள படிக்க வச்சுருக்காங்க, நல்ல காரியம். இரண்டாவது என்னாச்சு, அந்த பையன் வந்து என்ஜினியர். அவன் என்ஜினியர் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். வேலை தேடிட்டு இருக்கிறான், நல்ல கம்பெனியில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இப்படி இருக்கும். இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, பிரியமானவர்களே, பைபிள் சொல்லுது, ஒருவர் மண்டபம் கட்டும்போது அல்லது வீடு கட்டும்போது அவர் வந்து என்ன செய்யணும், கணக்கு போட கடவார். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வீட்டு கல்யாணத்தில் ஒரு பட்ஜெட் வேணுமா வேண்டாமா? உங்கள் வீட்டு ஞானஸ்தானம் ஒரு பட்ஜெட் வேணும். உங்கள் வீட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது திட்டம் வேணும். திட்டம் இல்லாமல் பலதும் செஞ்சுட்டு அறிவாளிகள் மாதிரி செஞ்சுட்டு மனசை போட்டு வருத்திக்கிட்டு கஷ்டம் கடவுளே அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? கடவுளை இதெல்லாம் செய்ய சொன்னார், கடவுள்கிட்ட கேட்டோமா? கடவுள் சொன்னார் நீ திட்டம் போட வேண்டும்னு சொன்னார். திட்டம் போடாமல் மனக்காயம் ஏற்படுது. இது இந்த இன்னர் ஹீலிங் கிளாஸில் ரொம்ப வேறு நிறைய பேச வேண்டியிருக்காது, இங்கே பேசினா சரியாகாது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இப்போ இந்த ஓரெல்லாம் நான் பேசியிருக்கேன். இப்போ நம்ம தற்காலம் இருக்கிற மனவேதனையிலேருந்து நம்ம விடுதலை பெறுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த சாரும் டீச்சரும் செஞ்சது சரியா? பார்த்தா சரியா, படிக்க வச்ச என்ன தப்பு? ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் அவங்க திட்டம் போடலை. சரிங்களா? இன்றைக்கி மெடிக்கல் படிக்கணும்னா எவ்வளோ கோடி ரூபா வேணும்? கண்டிப்பாக வேணும். பிரியமானவர்களே, அவசரப்பட்டாங்க. என்ன அவசரப்பட்டாங்கன்னா, சம்பளத்துக்கு மேலே கடன் வாங்கிறது பல காரியத்தில். இருந்த பழைய வீடை விட்டுட்டு உடைச்சிட்டு கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்கிட்ட வீடு கட்டிட்டாங்க. இப்போ அது வட்டி குட்டி போட்டு இப்போ பாருங்கள், அவமானத்தில் இருக்காங்க. கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க. பிரியமான காயம் வராமல் இருக்குமா? மனக்காயம் தேடி வாங்கிக்கிறது பாருங்கள். கடன் கொடுத்து சும்மா இருப்பானா? இவங்க டிமாண்டுக்கு வந்ததை சொல்கிறேன் நான். பிரியமானவர்களே, இப்படி உன் திட்டங்களால் அது பிறகு ஜெபம் பண்ணோம், அது பிறகு நீங்கள் பல வேறு காரியங்களை சொல்லிக் கொடுத்தோம், அந்த பாரத்தை இயேசுவை ஒப்படைச்சோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் பைபிள் சொல்லுது, உன் உள்ளத்திற்கு வருத்தம் விளைவிக்காதே, உன் திட்டங்களால் உன்னையே துன்பத்துக்கு உட்படுத்தாதே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்முடைய பல வேதனை காரணம் நம்ம இல்லை, நான் கடவுள் அல்ல, நம்ம தான். நமக்கு படிப்பு இருக்குது, அறிவு இருக்குது, ஆலோசனை இருக்கான தேவையில்லாத ஆலோசனை, பெருமையினுடைய ஆலோசனை. அவங்க என்னது, என் பையன் டாக்டர் ஆயிடுவான் பெருமை, என் பொண்ணு என்ஜினியர் ஆயிடுவான், என் பொண்ணு அப்படி எல்லோரும் பார்க்கணுமே, பொண்ணு எடுக்க வரணுமே, பெரிய பெரிய ஃபேமிலி வரணுமே, அந்த பெருமை அவங்களை அழிச்சிட்டு இருக்குது. நிறைய பேருடைய பெருமையே அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துடும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம் 22வது வசனம். உள்ள மகிழ்ச்சியே மனிதரை வாழ வைக்கிறது, அகமகிழ்வே மானிடரின் வாழ்நாளை வளரச் செய்கிறது. ஓகே,
உள்ள மகிழ்ச்சியே மனிதரை வாழ வைக்கிறது, அகமகிழ்வே மானிடரின் வாழ்க்கையை வளர செய்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஒரு மனிதனுடைய அகம் சமாதானம் இல்லை, இதயத்தில் சமாதானம் இல்லை, மனதில் நிம்மதி கண்டிப்பாக வராது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நிறைய பேருடைய இருதயமே இன்னைக்கு கவலைக்குள்ளே அடிமையாக இருக்கிறது. நிறைய பேருடைய இருதயம் பலவிதமான போராட்டத்திற்கு அடிமையாக இருக்கிறது. நிறைய பேருடைய இறுதிய உணர்வை நாம் எதற்கு வாழ வேண்டும், நிறைய பேருடைய இறுதிய உணர்வு நம்ம எங்கே முன்னேற போகிறோம், நம்ம அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு சொல்லி வராதெல்லாம் நினச்சி துக்கப்படுகிற இருதயமாக இருக்கிறது. நிறைய பேருடைய இருதய கோபத்தை உணர்கிறது, நிறைய பேருடைய ஒரு கவலையை உணர்கிறது. அண்ணே கொஞ்சம் சவுண்டு வேணும். இங்கே நிறைய பேருடைய இருதயம் பிரைஸ் தி லார்ட் அங்கே 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 நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், இங்கே எனக்கு கொஞ்சம் பிரைஸ் தி லார்ட். நிறைய பேருடைய இருதயம் ஏமாற்றம், அதாவது எதிர்பார்ப்பு, தேவையில்லாத எதிர்பார்ப்பு. ஓகே, தேவையில்லாத எதிர்பார்ப்பு. இப்படி இதனால் அநேகருடைய இருதயம் உள்ளம் அவர்களை மகிழ்ச்சியை கெடுத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உள்ள மகிழ்ச்சியே மனிதரை வாழ வைக்கிறது, அகமகிழவே மானிடரின் வாழ்நாளை வளர செய்கிறது. ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருந்தால் அவன் வாழ்நாள் நீடிக்கிறது, அவனுக்கு ஆயுள் கிடைக்கிறது, ஆரோக்கியம் கிடைக்கிறது, அவனுக்கு நிம்மதி கிடைக்கிறது, அவனுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கிறது. வெளியே பல கோடி ரூபாய்க்கு நீங்கள் அதிபதியாக இருந்தாலும், பல உன்னதமான பொசிஷனில் இருந்தாலும் நிம்மதி இல்லைன்னா வாழ்ந்து என்ன செய்ய? பிரைஸ் தி லார்ட். ஆகவே நாம் நிம்மதியை தேட வேண்டும், நாம் நிம்மதியை வரவழைக்க வேண்டும். தேவையில்லாத திட்டங்கள், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள். சில நபர்களாக இருக்காங்க, சொந்த பிரச்சனையை பார்க்கவே மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அடுத்தவங்க பிரச்சனையை தலையிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அடுத்தவங்களை நல்லாக்க போவாங்க. நற்செய்தியை பற்றி சொல்லலை, என் குடும்பமே இப்படி இருக்குது, என் சொந்த இப்படி இருக்குது, சொந்த பந்தங்களை சரி பண்ண போவாங்க. பிரியமாங்களே, இல்லை, ஃபஸ்ட்டில் நம்மளை சரி பண்ணி கொள்ள வேண்டும், நம்முடைய இருதயத்தை சரி பண்ணி கொள்ள வேண்டும், நம்முடைய மனநிலை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ள மகிழ்ச்சியே மனிதரை வாழ வைக்கிறது, உள்ள மகிழ்ச்சியே மனிதரை வாழ வைக்கிறது, அகமகிழ்வே மானிடரின் வாழ்நாளை வளர செய்கிறது. ஆகவே இன்றைக்கி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய மனதில் இருக்கிற எல்லா பாரங்களையும், சுமைகளையும், இதயத்தில் இருக்கிற எல்லா ஏக்கங்களையும், தோல்வி, அவமானம் எல்லாவற்றையும் ஆண்டுடைய பாதத்தில் வைத்து நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக நம்ம பாரங்களெல்லாம் அவர் சுமப்பார். கல்வாரி மலையில் சிலுவையில் சுமந்து 14 இடத்துக்கு போனார்ல அந்த இயேசு, இன்றைக்கு நம்முடைய சுமைகளை சுமைக்க அவர் காத்திருக்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. பிரைஸ் தி லார்ட். 23வது வசனத்தை வாசிப்போம். 23வது வசனம். உன் உள்ளத்திற்கு உவகையூட்டு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த உங்கள் உள்ளத்திற்கு உவகை ஊட்டு, உன்னையே தேற்றிக்கொள், உன்னையே தேற்றிக்கொள், வருத்தத்தை உன்னிடமிருந்து தொலைவில் விரட்டிவிடு, வருத்தத்தை உன்னிடமிருந்து தொலைவில் விரட்டிவிடு. வருத்தம் பலரை அழித்திருக்கிறது, வருத்தம் பலரை அழித்திருக்கிறது, அதனால் எவ்வகை பயனும் இல்லை, எவ்வகை பயனும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உன் உள்ளத்திற்கு சந்தோஷத்தை ஊட்டு, உவகை ஊட்டு. பிரைஸ் தி லார்ட். சரி, நம்முடைய உள்ளத்திற்கு எப்படி உவகை ஊட்டுவது, நம்முடைய உள்ளத்தை எப்படி மகிழ்ச்சியாக வைப்பது? பிரைஸ் தி லார்ட். எப்படி மகிழ்ச்சியாக வைப்பது? ஒரு மனிதன் தெய்வத்தை கவனிக்கிறீங்களா? தெய்வத்தை தேடும்போது அவனுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி வரும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒரு நல்ல மனுஷன்கிட்ட பேசி பாருங்கள், நல்ல மனுஷனை பழக்க வச்சு பாருங்கள், கண்டிப்பாக நமக்கு சந்தோஷம் வரும். சில ஆள்கிட்ட பேசுங்க, அவன் கவலையில் நமக்கு வந்துடும். சிலவங்க பாருங்கள், சில தோல்வி அடைந்த மனுஷன்கிட்டே பேசிட்டு இருப்பாங்க, அவன் தோல்வி நமக்கு வரும். தோல்வி அடைந்த மனிதனை ஆற்றலாம், தேற்றலாம், அவனை போல் நம்ம மாறிடக்கூடாது. உன் உள்ளத்துக்கு உவகை ஊட்டு. எலிசபெத்தை கண்ட மரியாளை கண்ட எலிசபெத் அம்மா மகிழ்ச்சி வந்துச்சு. ஏன்? மரியாள் திடகாத்தமான இருதயத்துக்கு சொந்தக்காரி, மன நிறைவுள்ள ஒரு அம்மா, தூய்மையான ஒரு அம்மா. பிரைஸ் தி லார்ட். இந்த அம்மாவை பார்த்தோன்னா அந்த அம்மாவுக்கு என்னாச்சு? மகிழ்ச்சி வந்துச்சு. பேச மாட்டேங்க, மகிழ்ச்சி வந்துச்சா இல்லையா? வந்துச்சா இல்லையா? ஜெப கூட்டத்துக்கு வந்தாலும் குறை சொல்கிறது, ஜெப கூட்டத்துக்கு வந்தாலும் புறணி பேசுறது. எப்படி சந்தோஷம் வரும்? வீட்டில் இருந்தாலும் அதுதான், ஆஃபீஸுக்கு போனாலும் அதுதான். பிரியமார்களே, உன் உள்ளத்திற்கு உவகை போட்டு நல்ல மனுஷனோட பழகு. பிரைஸ் தி லார்ட். அப்படி நல்ல மனுஷன் உலகத்தில் யாரும் கிடையாது. ஓரளவுக்கு நல்ல நல்ல செய்தியை கொடுக்குறவர்கள், பாசிட்டிவாக நல்லதே பேசுகிறவங்க இருக்காங்களா இல்லையா? நன்மை செய்கிறவங்க. பிரைஸ் தி லார்ட்.
அவங்களோட இப்போ நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் இது போலலாம் இருக்கும்போது நம்ம உள்ளத்துக்கு சந்தோஷம் வரும். நிறைய பேர் சந்தோஷத்துக்காக என்ன செய்கிறாங்க, மதுபானம், போதை மருந்து. இன்றைக்கி நம்ம மனுஷங்க சந்தோஷத்துக்காக பல காரியங்களை செய்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அதுபோல் நியாயமாக சாப்பிட்றதுலாம் தப்பு கிடையாது. இன்றைக்கெல்லாம் விதவிதமான உணவுகள் சந்தோஷத்தை கொண்டு வர நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைய விதவிதமான உணவுகள் எல்லாம் மனிதனை காயப்படுத்துகிறது, மனிதனை வேதனைப்படுத்துகிறது, மனிதனை கொண்டு கொண்டு இருக்கிறது. இப்போ சமீபத்தில் ஒரு அம்மா அழுகிறாங்க, அப்பா அழுகிறார். ஒரே பையன் ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறான். டெய்லி பர்கரும் பீஸாவும் சாப்பிட்றது, வேறு ஒன்றும் சாப்பிட மாட்டான். கொக்கோ கோலா வாங்கி அடிக்கிறான். அது இப்படிப்பட்ட சாப்பிட்டு அவன் லிவர்லாம் போச்சு. அவன் ஏதோ சந்தோஷத்தை சாப்பிட்டான் இல்லையா? எங்கே போனாலும் அதுதான் அவனுக்கு தேவை, துரித உணவுகள் எல்லாம். இப்போ அவனை அழிச்சிருச்சு. பிரியமாளே, நிறைய நல்ல புஸ்தகங்களை படித்தான், நல்ல புஸ்தகங்கள், நல்ல காட்சிகள், இதெல்லாம் பார்த்தா நமக்கு சந்தோஷம் வரும். 70 வயசான தாத்தா போக்சோ வழக்கில் உள்ளு கிடக்கார். இது சும்மா பேப்பரில் வர செய்திகள், மீடியாவில் வர செய்திகள். பிரியமாளே, 70 வயசாச்சு, நரம்பு செத்து போச்சு. அவரால் ஒன்றும் ஓப்பனாக பேசுகிற ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் செய்ய முடியாது. 70 வயசு ஆளை புனிதவனாக வாழ வேண்டிய ஆள் உள்ளுக்கு போக்சோவில் உள்ளு கிடக்க. என்ன விஷயம்? வீட்டில் இருக்கும்போது மொபைலில் நோண்டுறது, அதில் அசிங்கம் பார்க்குறது, எல்லாம் போட்டு காட்டுறான்ல, நாய் பேய் எல்லாம் போட்டு காட்டுறான்ல. பாருங்கள், ஒரு அம்மா பிரசவம் ஆகிறத போட்டு காட்டிகிட்டு இருக்கான். என் பக்கத்து வீட்டு பையன் அதை பார்த்துருக்கான். என்னன்னு கேட்டால் சயின்ஸுங்கிறான். இப்படி அசிங்கமாக பார்த்து இந்த வயசான ஆளுக்கு கூட பித்து பிடிச்சி அவனுக்கு இதே ஏறி இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தையை நோண்டி உள்ளு கிடக்காரு. நல்ல காட்சிகள், நல்ல புஸ்தகங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், இவைகளெல்லாம் நம்முடைய உள்ளத்திற்கு மகிழ்ச்சியை தரும். பிரைஸ் தி லார்ட். அல்லது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். சிலவங்க உங்கள் வீட்டுக்கு சில ஆளுங்க வந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும். எப்போ இவன் போவான், இவன் எப்போ போவான் இருக்குமா இல்லையா? ஆனால் சிலவங்க வந்தால் அவங்கள விடுறதுக்கே மனசு வராது. சில ஆளுங்க சில பழக்க வழக்கங்கள் அப்படி இருங்க. ஆகவே நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல பண்பாடுகள், நல்ல செயல்பாடுகள், நல்ல பார்வைகள், இவைகளெல்லாம் நம்முடைய உள்ளத்திற்கு மகிழ்ச்சி உண்டதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்ல? வருத்தத்தை உங்களிடம் தொலைவில் விரட்டி விடுங்கள். வருத்தப்படுவதனால் எந்த பயனும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். கவலைப்படுவதனால் எந்த லாபம் கிடையாது. இயேசுன்னு சொல்லியிருக்காரு, நீ கவலைப்படுவதனால் ஒரு முளை உன்னால் கூட்ட முடியுமா? பிரைஸ் தி லார்ட். கவலைப்படுவதனால் கவலை அநேகரை அழித்திருக்கிறது. எவ்வளவோ பெரிய ஆளுங்க ஓடு வளர்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு கவலை அவர்களை போட்டு பிழிந்து அவங்க வாழ்க்கை, குடும்பம் அழிஞ்சு தற்கொலை வரைய போயிடுவாங்க. கவலைப்படாமல் இருக்க முடியாது. அந்த கவலைகள் எல்லாம் இயேசுவிடத்திலே கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதுபோல மனுஷ வாழ்க்கையில் பொறாமை, கோபம். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? பொறாமையும் சீற்றமும் உன் வாழ்நாளை குறைக்கும். கவலை உரிய காலத்திற்கு முன்பே முதுமையை வருவிக்கும். கவலை உரிய காலத்திற்கு முன்பதாகவே முதுமையை வரவிருக்கும். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் வயசு 25 தான், தாத்தா மாதிரியே இருப்பான். 18 வயசு தான் இருக்கும் அந்த பாப்பா, 50 வயசு பிள்ளை மாதிரி இருக்கும். நிறைய பேர் நல்லா எல்லாம் இருக்கும், ஆனால் கவலை அமைதியாகிடுவாங்க, புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க, மனநோயாளியாக மாறிடுறாங்க. நிறைய பேருக்கு டென்ஷன், ப்ரெஷரு, சுகர் எல்லாம் ஏறிடும். நிறைய பேர் அட்டாக் வந்து சேர்த்துப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மக்களே சுமை சுமக்கிறீங்களா, பாரம் சுமக்கிறீங்களா, கொண்டு வாங்க, என் பாதத்தில் வைங்க, நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஏசாயாவின் புத்தகம், அடுத்த எழுப்போம். ஏசாயாவின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 25:8. ஏசாயா 25:8. இன்னைக்கு நம்ம சுமைகளை எல்லாம் இயேசுவுக்கு படைக்க போறோம். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். பாருங்க, அங்க ஏசாயா புத்தகம் சொல்லுது, என் தலைவராம் ஆண்டவர் எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைப்பார். பிரைஸ் தி லார்ட். கவனிங்க. நான் ஒரு கூட்டத்தில் கேட்டேன், மனிதனுக்கு 2 காதை கொடுத்திருக்கிறாரு, எதற்காக கொடுத்திருக்கிறார் என்று. எல்லாரும் சொன்னார்கள் கேட்பதற்கு என்று சொல்லி. உண்மைதான். ஆனால் ஒரு இளைஞன் மாத்திரம் சொன்னான், பிரதர் இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுறணும்னு சொன்னான். அந்த மாதிரி யாரும் இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, நீங்கள் நான் சொல்லுகிறதை, இந்த வசனங்களை உள்வாங்க வேண்டும். நல்ல காரியங்களெல்லாம் உள்வாங்க வேண்டும்.
நல்ல காரியங்களெல்லாம் மனதில் போட்டு தியானிக்க வேண்டும். அன்னை மரியாள் தேவன் சொன்ன காரியங்களை மனதில் வைத்து தியானித்தார்கள், மனதில் வைத்து சிந்தித்தார்கள். இந்த மத்தியான வேளையில் அருமையான அப்பா அம்மா, சகோதர சகோதரிகளே, இதோ நான் சொல்லுகிற இந்த காரியத்தை மனதில் இருத்துங்கள், சிந்தியுங்கள், உள்ளத்திற்கு கொண்டு போங்க, தியானம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தலைவராம் ஆண்டவர் எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைப்பார். பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவர் எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாருடைய மனக்காயங்களை மாற்றுவார், எல்லாருடைய மனவேதனை மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். நமக்கு தெரியும், சார் ஐசக் நியூட்டன் 20ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற விஞ்ஞானி. இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிட்டீங்களா? பேச மாட்டேறீங்க. சரி, தூக்கம் வருதா? தூங்கிக்குங்க, பரவாயில்ல. பிரைஸ் தி லார்ட். கேட்குறீங்களா? கேளுங்க. 20ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற விஞ்ஞானி சார் ஐசக் நியூட்டன். பிரைஸ் தி லார்ட். அவர் தான் ஒரு பொருளை மேலே போட்டால் அந்த பொருள் கீழே வருது, பூமிக்கு புவியீர்ப்பு சக்தி இருக்குன்னு கண்டுபிடிச்சவர். அதுபோல் எண்ணற்ற நிறைய காரியங்களை கண்டுபிடித்தவர், நமக்கு தெரியும். இந்த ஐசக் நியூட்டனுடைய ஒரு வளர்ச்சி இருக்குது. இந்த ஐசக் நியூட்டன் எப்படி அவருடைய வளர்ச்சியை பற்றி சொல்லுகிறார். அவருடைய சிறு வயதில் அவங்க அப்பா இறந்து போனார். சின்ன வயசில் அவங்க அப்பா இறந்து போயிட்டார். ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அவங்க அம்மா வேற ஒரு மனுஷனோட போயிடுச்சு. இதெல்லாம் மேலை நாட்டு கலாச்சாரம்னு சொல்லுவோம். இப்போ நம்ம நாட்டில் அப்படி ஆகிட்டு இருக்குது. அதை பற்றி நான் பேச விரும்பலை. பிரைஸ் தி லார்ட். தவறான உறவுகள், சந்தேகங்கள், கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தை சிதைத்து கொண்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் நீங்களெல்லாம் நம்மெல்லாம் பிரமாணிக்காமல் வாழ்கிறோம்னா அது கடவுளுடைய கிருபை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எத்தனையோ குடும்பங்கள் தவறான உறவுகளால் அழிஞ்சு போயிருக்காங்க. எத்தனையோ குடும்பங்களில் கருத்து வேறுபாடு காயப்பட்டு பிரிஞ்சிருக்காங்க. எத்தனையோ குடும்பங்களில் சந்தேகம். இப்படிப்பட்ட சில சங்கதிகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால், மனைவி பற்றி சந்தேகம், கணவனை பற்றி சந்தேகம், பிள்ளைகளை பற்றி சந்தேகம், குடும்பத்தில் கருத்து வேறுபாடு, ஓயாத சண்டை, ஓயாத சச்சரவு, வெளியே தெரிய மாட்டுங்க, ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம், இமேஜ் ப்ராப்ளம், இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு மனக்காய்ந்து அவர் நிம்மதியாக வாழ முடியாது. இதெல்லாம் தூக்கி இங்கே வைக்கணும். அதுபோல் உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதுபோல் உங்களுடைய சுப்பீரியாரிட்டி, உயர்வு மனப்பான்மை எல்லாம் பாருங்கள். ஜெப கூடத்துக்கு வந்தாலும் அவர் அப்படி தான் நிற்பார். கயம் ஒரு இடத்துக்கு போனால் அவர் தான் முதல்ல இருப்பார். அந்த அம்மா தான் முதல்ல நிற்கும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் அந்த அம்மா தான் முதல்ல நிற்கும். கொயர் போனால் அங்கே அந்த அம்மா தான் முதல்ல நிற்கும். பங்கு பேரவையில், பக்த சபையில், அன்பியத்தில் எல்லாமே இவர் தான் பெருசு. நான் தான், நீங்களாம் ஒன்றும் இல்லை பாரு. அதுக்கு பேர் தான் உயர்வு மனப்பான்மை, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இதெல்லாம் எங்கேருந்து வருது? பிறப்பிலேருந்தே வருது, தாயின் கருப்பிலேருந்தே வருது. இப்படிப்பட்ட தாழ்வு உயர்வு மனப்பான்மைகள், கோபம், இதெல்லாம் எடுத்து இயேசுவின் பாதத்தில் வச்சாதான் நம்ம காயங்கள் ஆறும், நம்ம மனவேதனை மாறும். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு அல்லலையானா ஒன்றும் வராது. பாத்திரத்தை திறக்கணும். பாத்திரத்தை திறந்து மூடியை திறக்கணும். திறந்ததான் தண்ணி ஊற்ற முடியும். ஆகவே நம்முடைய இருதயத்தினுடைய அடைப்புகளை இன்றைக்கு எடுத்து மாற்றி, நம்முடைய இருதயத்தினுடைய அடைப்புகளை எடுத்து மாற்றி, பிரியமாக நம்முடைய அந்த பாரங் பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் பாதத்தில் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என் தலைவராம் ஆண்டவர் எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைப்பார். சொல்லுங்க, என் தலைவராம் ஆண்டவர், என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகத்திலிருந்தும், எல்லா முகங்களிலும் கண்ணீரை துடைப்பார், கண்ணீரை துடைப்பார். ஹல்லேலூயா. என் தலைவராம் ஆண்டவர், என் தலைவராகிய ஆண்டவர் என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும், விடுவிப்பார். என் ஆண்டவர் இயேசு, என் ஆண்டவர் இயேசு என் மனக்காயங்களை எல்லாம், என் மனவேதனைகளை எல்லாம், என் மனவேதனைகள் எல்லாம் எடுத்து மாற்றுவார். என் ஆண்டவராகிய இயேசு, என் ஆண்டவராகிய இயேசு எனக்கு புதிய இதயத்தை தருவார். எனக்கு புதிய இதயத்தை தருவார். என் ஆண்டவராகிய இயேசு, என் ஆண்டவராகிய இயேசு எனக்கு புதிய மனநிலையை தருவார். எனக்கு புதிய மனநிலையை தருவார். புதிய படைப்பாய் மாற்றுவார். என்னை புதிய படைப்பாக மாற்றுவார். ஹல்லேலூயா. 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 இந்த ஐசக் நியூட்டனுக்கு சின்ன வயசுல தாய் இல்லை, தகப்பனும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஒரு குழந்தைக்கு யார் வேணும்? பிறந்த உடனே கொஞ்சம் 5, 10, 15 வயசு வரை யார் வேணும்? அம்மா இல்லாமல் அப்பா அம்மா நல்லா இருக்குமா? இங்கே யாராவது அப்பா அம்மா அன்பு இழந்தவங்களுக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அப்பாவாக அம்மாவாக வருவார். பிரைஸ் தி லார்ட். தாய் இழந்தவர்களுக்கு தாயாகவும், தகப்பனை இழந்த தகப்பனாகவும், கணவனை இழந்தவர்களுக்கு காப்பாளராகவும், எல்லாருக்கும் எல்லாமா வர அவரால் முடியும், நம்மளால் முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு அம்மாவுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இறந்து போச்சு. பிரைஸ் தி லார்ட்.
அல்ல நான் சொல்ல முடியுமா? இன்றைக்கி இனிமேல் நான் தான் உங்களுக்கு கணவன் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். ஆனால் கடவுள் சொல்லலாம். கடவுள் அந்த அம்மா கணவனாக இருக்கலாம். சரிங்களா? பேச மாட்டேறீங்க. ஒரு குழந்தை வந்து அவங்க அப்பா இறந்து போச்சு. இப்போ நான் போதகர் தானே, 32 வருஷம் போதகம் பண்ணுறவன் தானே. என்கிட்ட வந்து பாப்பாட்ட சொல்ல, பாப்பா இன்னிலேருந்து உனக்கு அப்பா டேடி நான் தான், வா என் மடியிலேருந்து உட்காருன்னு சொல்ல முடியுமா? ஆனால் ஆண்டவரால் சொல்லலாம்ல. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எல்லாத்துக்கும் எல்லாமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வுலகில் நான் இழந்த அன்பை எல்லாம் இயேசுவே உன்னில் நான் காண்கிறேன். இவ்வுலகில் நான் இழந்த அன்பை எல்லாம் இயேசுவே உம்மில் நான் காண்கிறேன். என் தாய் அன்பை உம்மில் நான் காண்கிறேன். என் தாய் அன்பை உம்மில் நான் காண்கிறேன். என் தந்தை அன்பை உம்மில் நான் கண்டு கொண்டேன். பெற்ற தாய்க்கு அன்பு பற்றி போகுமோ? பால் குடிக்கிற குழந்தை அவள் மறப்பதுண்டோ? அப்படியே பெற்றவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன் பெயரையும் உருவத்தையும் என் உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன். உன் பட்டணத்து மதில்களெல்லாம் எப்போது என் கண் முன்னால் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவால் நம்மை அன்பு செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவால் நம்மை அரவணைக்க முடியும். இயேசு கிறிஸ்துவால் நம்முடைய காயங்களை மாற்ற முடியும். இயேசு கிறிஸ்துவால் நம்மை புதிய படைப்பாக மாற்ற முடியும். அல்லேலூயா. எனக்கு பைபிளில் பிடிச்ச ரொம்ப வசனம் என்ன தெரியுமா? உன் பெயரையும் உருவத்தையும் உள்ளங்கையில் பொறித்து வைத்து வெல்டு பண்ணி வச்சுருக்காராம். பிரைஸ் தி லார்ட். மையில் எழுதி வச்சுருந்தா அழிஞ்சு போகும். அதனால் நம்முடைய கடவுள் அங்கே பற்ற வச்சுருக்கார். எப்பயும் நம்ம அவர் கையில் இருக்கிறார், மறந்துடாதீங்க. நம்மளை அவர் மறக்கவே இல்லை. நம்ம தான் பல வேளை அவரை மறந்துடுவோம். ஆனால் அவர் நம்மளை மறக்கலை. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் மறந்தா, நான் மறந்தா அவர் இப்போ மறந்து போவாரா? சொல்லுங்கள், போவாரா? ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு போகிறீங்க ஒரு டாய்ஸ் கடை. அந்த கடைக்கு போனோன்னா உங்கள் பிள்ளை சொல்லுது, 4 வயசு பிள்ளை, மம்மி டாடி நீங்கள் வேண்டாம், எனக்கு டாய்ஸ் போதும், நான் இங்கே இருந்துக்கிறேன்னு சொன்னால் வரவே மாட்டுங்க, அடம் பிடிக்குது. நான் வரலை, நீங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் விட்டு வருவீங்களா? அவளுக்கு அறிவில்லை, 4 வயசு தான். அந்த பிள்ளை அப்படி தான் பேசும். ஆனால் இவளுக்கு அம்மா வேணும் அப்பா வேணும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கூட்டிகிட்டு வந்துடுவீங்களா இல்லையா? அதுபோல் பல காலகட்டங்களில் பல வேளைகளில் நம்ம துன்பம் வரும்போதும் அல்லது உயர்வு தாழ்வு வரும்போதும் அந்த தெய்வத்தை மறந்து போனோம். ஆனால் அந்த தெய்வத்தை நான் மறந்தாலும் அவர் என்னை மறவாமல் என் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறாரு. இந்த உலகத்துடைய கடைசி வரை என்னோடு இருப்பதற்காய் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர். அந்த இறைவனோடு நாம் பயணம் செய்யும் போது நம்முடைய மனக்காயங்கள் வேதனை எல்லாம் மாறும். பிரைஸ் தி லார்ட். அவரை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. யாரை மறந்தாலும் நீ இயேசுவை மறவாதே. எதை இழந்தாலும் நீ இயேசுவை இழக்காதே. பாடுங்க. யாரை மறந்தாலும் நீ இயேசுவை மறவாதே. எதை இழந்தாலும் நீ இயேசுவை இழக்காதே. இயேசுவை மறந்து வாழ்ந்தால் உந்தன் வாழ்க்கை என்ன ஆகும்? இயேசுவை பிரிந்து போனால் உந்தன் ஆன்மா என்ன ஆகும்? யாரை மறந்தாலும் நீ இயேசுவை மறவாதே. எதை இழந்தாலும் நீ இயேசுவை இழக்காதே. பிரைஸ் தி லார்ட். ஐசக் நியூட்டனை பற்றி பேசுவோமா? இந்த சின்ன வயசில் ஐசக் அழுவான். எல்லாரும் பள்ளிக்கு போவாங்க, இவனும் போவான். பிரியமானவர்களே, எல்லோரும் கூட பேரண்ட்ஸ் வருவாங்க. ஆனால் ஐசக் பிள்ளைகிட்ட மாத்திரம் யாருமே இல்லை. வீட்டுக்கு வந்தால் அழுவான். எனக்கு மம்மி இல்லையே டாடி இல்லைன்னு அழுவான். அப்படி அழும்போது அந்த மூதாட்டி அவங்க பாட்டி அவனை தூக்கி மடியில் வைத்து அவனுக்கு ஆறுதல் சொல்லுவார்கள். அவன் கன்னத்தை தடவுவார்கள், அவன் தலையை தடவுவார்கள், மடியில் எடுத்து அவனுக்கு ஆறுதல் சொல்வார்கள். ஐசக், நீ கவலைப்படாதே, உனக்கு ஒரு மம்மியும் டாடி இருக்காங்க. அவங்க யார்? அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் இயேசு கிறிஸ்து. திருப்பாடல் 27:10 என்ன சொல்லுகிறது? என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஆமென். யார் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாளாட்டுவார், என்னை சீராட்டுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த பாட்டி அவனுக்கு இயேசுவை ஊட்டினார்கள். பிரைஸ் தி லார்ட். நம்ம பிள்ளைகளுக்கு இயேசுவை ஊட்டுறோமா? நம்முடைய முன்னோர்கள் நமக்கு இயேசுவை ஊட்டினார்கள் இல்லையா?
நம்முடைய தாயின் தகப்பன் தாத்தா பாட்டிலாம் இயேசுவை ஊட்டினார்கள், அதனால தான் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் வருங்கால தலைமுறைகள் என்ன ஆகுதோ பயமாக இருக்குது, கவலையாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், எருசலேம் தெருவீதியில் கல்வாரி பாதையில் சொன்னார், இதோ எனக்காக அழ வேண்டாம், உன் பிள்ளைகளுக்காக அழு, உன்னுடைய உறவுகளுக்காக அழு, இந்த தேசத்திற்காக அழு, அழிந்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்திற்காக அழு என்று சொன்னார். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய முன்னோர்கள் செய்தது போல இயேசுவை நாம் கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கலனா இதோ மன்னிப்பு கேட்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். படிப்பை கொடுத்தோம், பணத்தை கொடுத்தோம், அறிவை கொடுத்தோம், ஆலோசனைகளை கொடுத்தோம், ஆனால் ஜீசஸை கொடுக்கவில்லை. ஆனால் ஐசக்குக்கு அந்த பாட்டி கொடுத்ததெல்லாம் இயேசுவை கொடுத்தாள். அவனுக்கு பெரிய பையனானா, பெரிய விஞ்ஞானியாக மாறினான், பெரிய அறிவாளியாக மாறினான், பெரிய ஞானியாக மாறினான். மற்ற விஞ்ஞானிகளை காட்டிலும் பெரிய அறிவெல்லாம் அவனுக்கு கிடையாது. ஆனால் ஞானத்தில் பயங்கரவன். அவனுக்கு பாராட்டு விழா வச்ச போது அவன் சொன்ன காரியங்கள் தான் இது. எனக்கு சிறு வயதில் தாய் தகப்பனை நான் இழந்து விட்டேன். என் உள்ளத்தில் தாயாய் தகப்பனாய் வந்து என் காயங்களை ஆற்றி என் கண்ணீரை துடைத்து என்னோடு வாசம் பண்ணுகிறவர் தான் எனக்கு இந்த அளப்பெரிய வெற்றியை கொடுத்தவர் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொன்னான். இயேசு தான் அவனுடைய வெற்றிக்கு காரணம். அந்த அனாதை போல வளர்ந்த பையனுடைய காயங்களை ஆற்றினவர் யார்? அவன் கண்ணீரை துடைத்தவர் யார்? அவனுக்கு தாயாய் தகப்பனாய் வந்தவர் யார்? நமக்கு அவர் தாயாய் தகப்பனாய் வருவார். இன்றைக்கு நீங்கள் பல உறவுகளால் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள். அண்ணனால், தம்பியால், தங்கச்சியால், மதினியால், குழந்தையால், நாத்தனாவால், மாமனாரால், மாமியாரால், அப்பனால், அம்மாவால், உடன்பிறப்பால், நண்பர்களால், உங்கள் அலுவலகத்தில் சொந்த பந்தங்களால், பல நபர்களால் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவங்களெல்லாம் மனசில் வச்சு இன்றைக்கு மன்னிக்க வேண்டும். இது வெறும் பிரசங்கமாக கேட்டால் சரியாகாது. மனசை திறந்து யாரெல்லாம் நீ காயப்பட்டீங்க, யாரெல்லாம் உங்களை அன்பு செய்ய போனாங்க, யாரெல்லாம் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் போனாங்க, யாரெல்லாம் உங்களை புறக்கணிச்சாங்க, எங்கெல்லாம் தோல்வி அடைஞ்சிங்க, எங்கெல்லாம் தலை குனிஞ்சு அடைஞ்சிங்க, அதை நினச்சி பார்த்து இன்றைக்கு ஓ ஜீசஸ், என்னுடைய வேதனையெல்லாம் உங்களுக்கு ஒப்படைக்கிறேன், என் பாரங்களையும் உங்களுக்கு ஒப்படைக்கிறேன், என் கவலை அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு இமைப்பொழுதில் உங்கள் கவலை ஆண்டவர் மாற்றுவார். எல்லா வேதனைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஐசக்கினுடைய வெற்றியை பாருங்கள் பிரியமானவர்களே. அதனால் நம்முடைய இறுதிய பாரங்களை எல்லாம், மன பாரங்களை எல்லாம் இயேசுவுக்கு ஒப்படைப்போம். தம்பி, கண்ணீர் துடைப்பார் இயேசு, கவலை தீர்ப்பார் இயேசு. அழ வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், கண்மணியே நீ கலங்க வேண்டாம். தாயும் தகப்பனும் உன்னை விட்டாலும் இதோ நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார். இந்த பாடலோடு நாம் பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். பல ஆண்டுகளுக்கு முன்னால் என் வாழ்க்கையில் கலக்கம் வந்த போது பரிசுத்தாவி எனக்கு தந்த பாடல் இது. உலகம் முழுவதும் இந்த பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பாடல்கள் பாடும் பொழுது உங்கள் உள்ளத்தின் வேதனைகள் மாறும். சாம் நல்லா பாடுவார். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் மடியில் கைகளை வைத்துக் கொள்ளலாம். மடியில் கைகள் விரித்து வைத்து கண்ணீர் துடைப்பார் இயேசு. என் தலைவராம் ஆண்டவர் எல்லா முகத்திலும் கண்ணீரை துடைப்பார். இயேசுவே, என் கண்ணீரை துடைத்தருளும் சுவாமி, என் குடும்ப பாரத்தை ஒப்படைக்கிறேன் சுவாமி, என் உடல் உள்ள ஆன்ம பாரத்தை ஒப்படைக்கிறேன். இயேசுவின் சொந்த பந்தங்களால் வந்த வேதனை, ஆண்டவரே, இளமை பருவத்தில் வந்த வேதனை, சிறுவயதில் வந்த வேதனை, தாயின் கருப்பையிலிருந்து ஏற்பட்ட வேதனை, ஜென்மத்தில் ஏற்பட்ட போராட்டங்கள், வாழ்க்கை போராட்டங்கள், இயேசுவே சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்ட பல பாதிப்புகள் எல்லாம் நமக்கு ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. மறக்க முடியாத பல சம்பவங்களை ஒப்படைக்கிறேன். மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிக்கிறேன் ஆண்டவரே. விட்டு விட வேண்டிய காரியத்தை விட்டு விடுகிறேன் சுவாமி. என் கண்ணீரெல்லாம் தொடங்கப்பா, என் கண்ணீரெல்லாம் தொடங்க ஆண்டவரே. நீர் துடைப்பார் இயேசு, கவலை தீர்ப்பார் இயேசு. அழ வேண்டாம், நீ புலம்ப வேண்டாம், கண்மணி நீ கலங்க வேண்டாம், கண்மணி நீ கலங்க வேண்டாம். கண்ணீர் துடைப்பார் இயேசு, கவலை தீர்ப்பார் இயேசு. அழ வேண்டாம், நீ புலம்ப வேண்டாம், கண்மணி நீ கலங்க வேண்டாம். மனுஷக்கிட்ட கிடைக்காத அன்பை எல்லாம் அவர் தரப்போகிறார். உலகத்தில் கிடைக்காத அன்பு எல்லாம் அவர் தருவார். ஆமென்.
தகப்பனும் உன்னை ஒருவேளை கைவிடலாம். தாயும் தகப்பனும் உன்னை ஒருவேளை கைவிடலாம். உன்னை படைத்தவரோ உன்னை படைத்தவரோ ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒருபோதும் கைவிட மாட்டார். கண்ணீர் துடைப்பார் இயேசு, கவலை தீர்ப்பார் இயேசு. Praise the Lord. கைகளை நெஞ்சோடு வைப்போம், கைகளை நெஞ்சோடு வைப்போம், கவனமாய் ஜெபிப்போம். நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கம்மா, கொஞ்சம் அந்த கையை நெஞ்சில் வைங்க. எத்தனை முறை சொல்லுவது? கீழ்ப்படிதோடு ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடுங்கப்பா, கண்களை மூடு தங்கச்சி, பிரதர் கண்களை மூடுங்க. சிறு வயதிலிருந்து யார் யாரும் உங்களை வேதனைப்படுத்தினது? குடும்ப வாழ்க்கையில் யார் யாரும் வேதனைப்படுத்தினது? உங்களுடைய வேலை இடங்களில் யார் யார் உங்களை வேதனைப்படுத்தினது? உங்கள் சொந்த பந்தங்கள் யார் வேதனைப்படுத்தினது? உங்களை யார் அவமானப்படுத்தினது? யார் உங்களிடத்தில் கேவலமாய் நடந்து கொண்டது? யார் உங்களுக்கு விரோதமாய் பேசினது? யாருடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கல? அப்பா அன்பு கிடைக்கலையா? அம்மா அன்பு கிடைக்கலையா? கணவனுடைய அன்பு குறைந்து போய்விட்டதோ? மனைவியுடைய அன்பு குறைந்து போய்விட்டதோ? பல நண்பர்களுடைய அன்பெல்லாம் போயிட்டோ? எல்லாத்தையும் மன்னிங்க. இயேசுவே, நான் எல்லாத்தையும் உள்ளத்தால் மன்னிக்கிறேன், என் உணர்வுகளிலிருந்து மன்னிக்கிறேன், என் மனதிலிருந்து மன்னிக்கிறேன் சுவாமி. இயேசுவே, நான் மன்னிக்கிறேன் சுவாமி. அதுபோல எனக்குள்ள இருக்கிற தீமைகளை அப்புறப்படுத்தும் ஆண்டவரே. பிறர் மீது இருக்கிற வைராக்கிய வெறுப்பு பகையெல்லாம் என்னை விட்டு மாறட்டும் சுவாமி. நான் மன்னிப்பு வழங்குறவனாய் மாறுகிறேன். எனக்கு மன்னிப்பு தாரு சுவாமி. எல்லா வெறுப்பு வைராக்கிய பகை கட்சி மனப்பான பிளவு அழுக்காறு சகலதனை விட்டு மாறட்டும் சுவாமி. ஆண்டவரே, வீணான பேச்சுகள் மாறட்டும் ஆண்டவரே, வீணான சிந்தனைகள் மாறட்டும் ஆண்டவரே, மறக்க முடியாத சம்பவங்கள் மறையட்டும், மரண துக்கங்கள் மாறட்டும், உறவுகள் பிரிந்தனால் ஏற்பட்ட பாதிப்புகள் மாறட்டும். இயேசுவே, அவமானப்பட்ட இடங்களுக்கு ஆண்டவரே இறங்கிய காயங்களை ஆற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 27:10 வாசித்து தியானிப்போம். கண்களை திறப்போம். என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். என் தந்தையும் தாயும் கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். இது யார் சொன்னது? இனி என்னை கவனிங்கள் நீங்கள். இது யார் சொன்னது? பின்னாடிலாம் பதிலே வரல. யார் சொன்னது? தாவீது சொன்ன சங்கீதம் இது. பிரைஸ் தி லார்ட். ஏன் அப்படி சொன்னார்? நான் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து இந்த வசனங்களெல்லாம் தியானித்த போது என் மனதில் தோன்றின சில காரியங்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். தாவீதுக்கு 13 வயது, 13-14 வயது இருக்கும். தாவீதை பற்றி பைபிள் சொல்லுகிறது, அவன் செந்நிற மேனி உடையவன், குள்ளமான ஒரு மனிதன். பிரைஸ் தி லார்ட். இதுதான் தாவீதுடைய அடையாளம். இந்த தாவீதுடைய வேலை என்ன? ஆடு மேய்க்கிறவன் என்று பைபிளில் பார்க்குறோம். அது எப்படி எழுதியிருக்காங்க? அதை ஒரு புத்தகத்தில் வாசித்து பார்த்தபோது அந்த புத்தக ஆசிரியர் எழுதியிருக்கிறார், தாவீது குட்டையாக இருக்கிறனால அவருக்கு நல்ல ஆரோக்கியமான ஆடுகளை கூட கொடுக்க மாட்டாங்களாம் அவங்க அண்ணன்மார் சகோதரர்கள். வயசான ஆடுகளை கொடுப்பாங்க. அதை மாத்திரம் நீ மேய்ச்சிட்டு தெரியணும். ஏன்? இவன் திறமை இல்லாதவன், இவன் குள்ளமானவன், இவன் பெரிய விவரம் இல்லாதவன், ஆட்டுக்கு பின்னால் ஓடிக்கிற மாட்டான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தாவீது பிறந்த நாள்லேருந்தே அவருக்கு ரொம்ப சங்கடங்கள் தான் குடும்பத்தில், அப்பாவால், அம்மாவால், உடன்பிறப்புகளால். உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்கும். நம்ம உடன்பிறப்பில் எவ்வளோ வேலை கொடுத்துருப்பாங்க, நம்மளும் அப்படி கொடுத்துருப்போம். பிரைஸ் தி லார்ட். வயசான ஆடுகளை மேய்க்கிற பணி அவருக்கு. சரியா? பைபிளில் இல்லை, அந்த கதையாசிரியர் அப்படி எழுதியிருக்கார். ஒருவேளை உண்மையாக இருக்கலாம். என்னுடைய கற்பனையில் இதை சொல்கிறேன். எப்படின்னா, தாவீதுக்கு என்ன பழக்கம்? இன்னும் அவர் தாவீதில் ஒரு நல்ல காரியம், ஒரு நல்ல ஒரு கிருபை இருந்தது, வரம். என்னது அது? தாவீதில் ஒரு வரம் இருந்தது, ஒரு கிருபை இருந்தது. என்னது? அழகாக
பாடல் பாடுவார், அழகாக இசையமைப்பார். பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் பெரிய வரங்க. தேவ சமூகத்தில் பாட்டு பாடுறது, கீபோர்டு வாசிக்கிறது, கொயர் பாடுறதுலாம் கடவுளை பெரிய வரங்க. அதெல்லாம் இன்றைக்கி மனுஷங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதுபோல் நமக்கு கிடைச்சிரு கல்வி. எத்தனையோ பேர் கல்வி பாக்கி கிடைக்கல. உங்களை கல்வி மேதைகளாக வச்சுருக்கார். பிரைஸ் தி லார்ட். ஞானிகளாக வச்சு இன்னும் பாருங்கள், நிறைய பேர் படித்தவங்க மாத்திரமில்லை, படித்தவங்களை காட்டிலும் படிக்காதவங்க அதை விட ஞானிகளாக இருக்காங்க. என்ன அப்படி ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஆமாங்க, இல்லைன்னா வாழ முடியுமா அந்த உலகத்தில்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பல விதத்தில் பலவிதத்துக்கு பலவிதமான வரங்கள், கொடைகள், கேரிசம்லாம் இருக்குது. தாவீதுக்கு இருந்ததெல்லாம் என்னாச்சு? தாவீதுக்கு இருந்தது பாடல் இருந்தது, இசை கானங்கள் இது இருந்தது. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு சங்கதி தெரியுமா உங்களுக்கு? படித்தவங்களுக்கு படிக்காதவங்களுக்கும் சீராக் 15:7 பார்த்தீங்கன்னா 7வது அறிவு தருவாராம். எத்தனை அறிவு? அந்த 7வது அறிவுனா தெய்வத்தை அறிகின்ற அறிவு. நம்ம எத்தனை அறிவு? நமக்கு எத்தனை அறிவு தெரியும்? 6 அறிவு தெரியும். எறும்புக்கு 1 அறிவு, ஆடு மாடுகளுக்கு 5 அறிவு, நண்டு நத்த தவளைக்கெல்லாம் 3 அறிவு, மனுஷனுக்கு மிருகங்களுக்கு 5 அறிவு, மனுஷனுக்கு இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இன்னொரு அறிவு தான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டுங்க. அதான் தெய்வத்தை தேடுகிற அறிவு. ஆனால் நீங்கள் அந்த அறிவை தேடி வந்துட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். அதான் 7வது அறிவு. அல்லேலூயா. அது பேர் தான் தெய்வ ஞானம். பிரைஸ். அதுக்கு தான் தெய்வீக அறிவு. மற்ற அறிவுகள்லாம் கேள்வினால் வரும். ஒரு சார் சொல்லித்தராரு, அது கல்வி ஞானம், கேள்வினால் வர்றது. ஒரு வயசான ஒரு அனுபவத்தை சொல்கிறாரு, அது அனுபவ அறிவு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் எல்லா அறிவை காட்டிலும் மேலான அறிவு ஒன்று இருக்குது. அந்த அறிவு தான் படித்தவங்களுக்கு படிக்காதவங்க கொடுக்காரு. அந்த அறிவு தான் 7வது அறிவு. பகுத்தறிவையும் வளர்க்குற அறிவு. அதை பற்றி பேசினா ரொம்ப பேசிட்டே போகலாம். ஆனால் இந்த இறைவார்த்தைகள் கேட்கும்போது, தெய்வத்தை தேடும்போது இந்த ஞானமெல்லாம் நமக்கு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் இந்த அப்போஸ்தலர்கள்லாம் என்ன படிச்சிருக்காங்க? பேதுருலாம் மீன் மனம் மாறாதவர், வேற ஒன்றும் தெரியாது. ஆனால் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் அதெல்லாம் வெளிப்படுத்தின நற்செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா வான சாஸ்திரத்தை கூட எழுதி வைத்திருக்கிறார். எழுதி வச்சிருக்காரா? சூரியன் இருண்டு போகும், செந்நிறமாகும், இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. யார் இது? பேதுருட்ட வெளிப்பாடு. ஆனால் இங்கே இருக்க படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் தெய்வத்தை நம்ம தேடும் பொழுது நிறைய வெளிப்பாடுகள் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 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 என்னுடைய படிப்பெல்லாம் குறையான ஒரு 10 இவ்வளோ தான் படிச்சிருப்பேன் நான், இல்லை. ஆனால் நான் பைபிளை பெருமைக்கு கடவுளுக்கு மகிழ்ச்சி. நான் பைபிளை ஒரு வசனத்தை எடுத்துட்டா அதுபோல் 2 நாள் பேசிட்டே இருப்பேன். எங்கேருந்து வந்து எனக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். வெளிப்பாடுகள் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் கடவுள் படித்தவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு இந்த அறிவுலாம் தருவார். அந்த அறிவு தான் தியானத்தில் கிடைக்கிறது. இந்த ஞானம் கிடைச்சா அந்த உலகத்தில் இருக்கிற எல்லார காலம் நீங்கள் சூப்பராக வாழ்வீங்க. உங்களை ஒரு மனிதனும் தொட முடியாது, ஒரு சக்தி ஒன்று ஆட்கொள்ள முடியாது. காரணம் தெய்வ ஞானத்தால், தெய்வீக அறிவால் நிரப்பப்பட்டிருக்கீங்க. அதான் அன்னை மரியாளுக்கு நிரப்பப்பட்ட அறிவு. இதெல்லாம் இந்த தியானத்தில் தான் கிடைக்கும். இதெல்லாம் இந்த வசனங்கள் கேட்கும்போது தான் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். அதில் புரியுதா புரியலையா? காலையில் ஒருத்தர் சொன்னார், கொஞ்சம் பைய பேசுங்க, ரொம்ப சீக்கிரமாக பேசுகிறீங்க அப்படின்னு. சாரி, எனக்கு டைம் கம்மியாக இருக்கனால 2 மணி நேரம் பேச வேண்டிய சுருக்கமாக பேசியிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு விளங்குதா விளங்கலையா? ஐசக் நியூட்டன் அந்த உணர்த்துறது எந்த ஞானம்? தெய்வீக ஞானம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதை நமக்கெல்லாம் தராரு. ஆமேன், ஆமேன். இப்போ தாவீதை பற்றி நான் சொல்ல போகிறேன். தாவீதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். தாவீது வயசான ஆடுகளை மேய்ச்சவன், குள்ளமான ஒரு மனுஷன், பெரிய அறிவு ஒன்றும் கிடையாது, வனாந்தரத்தில் திரிகிற ஒருத்தர். இவரே அவ்வளோ பெரிய ராஜாவாக மாறினார். எப்படி இது யார் இது செஞ்சது? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யார் இதை செய்தது? பிரியமானங்களே, ஒரு நாள் அவர் வீணையை எடுத்துக்கொண்டு எப்போ போனாலும் கையில் என்ன அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு மியூசிக்கு இதெல்லாம் கொண்டு போவார். வீணை இதெல்லாம் போடுவார். அன்னைக்கு போகும்போது அவசரத்தில் போயிட்டார், எடுக்க போயிட்டாராம். வனாந்தரத்துக்கு போயிட்டார், ஆடு மேய்க்க போயிட்டார். மேய்ப்பர்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. 1 நாளாச்சு 2 நாளாச்சு, இவருக்கு கை ஓடலை, ஒன்றும் ஓடலை, பாட்டே வரமாட்டுங்க. ஆடுகளை விட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டு வீட்டுக்கு வந்திருக்கார். வீட்டுக்கு வந்தால் ஒரு சம்பவம் வீட்டில் நடந்துட்டு இருக்குது. கவனிங்க, போர் அடிக்குதா? ஒரு சம்பவம் நிகழ்ச்சி வீட்டில் நடந்துருக்கு. வீட்டுக்கு முன்னால் பந்தல் போட்டிருக்காங்க. அந்த ஊரில் உள்ள ஜனங்கள்லாம் கூடியிருக்காங்க. ஒன்று
அடுத்து அங்கே இந்த இசை இந்த பாட்டெல்லாம் கேட்குது, கானங்கள் கேட்குது. ரேடியோவில் போகிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கற்பனை சொல்கிறேன். ஃபேன் செட்லாம் வச்சுருக்காங்க, என்னமோ பயங்கரமாக இருக்குது, ஏதோ ஒரு திருவிழா கோலம் மாதிரி இருக்குது வீடு. வர வழியில் தாவீது கேட்டாராம், ஒரு பையன்ட்டான் ஃப்ரெண்டு ஓடி இருக்கான். ஃப்ரெண்டை பார்த்து டே இங்கே வாடா, எங்கள் வீட்டில் என்ன நடக்குன்னு கேட்டிருக்காரு. இவர் வனாந்தரத்தில் போய் வீணை இல்லாமல் வீணை எடுக்க வந்தவர். வீட்டுக்கு வர வழியில் பயங்கரமான கொண்டாட்டம் நடக்கிற சத்தத்தை கேட்குறாரு. அந்த பையன் சொன்னானா, உன் வேலையை பார்த்துப்போ, உங்கள் வீட்டில் நீ போய் கேளு அப்படின்னு ஓடி போயிட்டானா. பந்தலுக்குள்ளே வந்து பார்த்தா 7 சகோதரர்களும் என்ன செய்கிறாங்க, அரசாடை அணிந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறான், பரீஷாக நிற்கிறான். ஒரு அண்ணன்ட்ட போய் கேட்டுருக்காப்புல, நம்ம வீட்டில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி. இந்த 7 பேர் சத்தம் போட்டான், உனக்கு சின்ன பையன், உனக்கு எதாவது வேலை இருக்கா, இங்கே என்னடா உனக்கு வேலை, இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு சொல்லுவோம்ல, ஓடு அப்படின்னு இருக்காங்க. சங்கடமாகுது. நான் ஒரு கதையாக தான் சொல்ல, கேட்டுங்க. இப்படி அனுபவங்கள் நமக்கு உண்டாகும். நம்ம வீட்டில் நடக்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கு பிறகு கிச்சன் வழியாக போனாங்களாம். கிச்சன் வழியாக போய் அவங்க அம்மாவை பார்த்தா கிச்சனில் இருந்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருந்துருக்கு. தாவீதை பார்த்த உடனே புலம்பிரிச்சு, ஆட பாவி, உங்கள் அப்பா கோவக்காரன், ஆடுகளாக விட்டு இங்கே வந்துடு, ஐயோ அப்படின்னு சொல்லி சத்தம் பண்ணோம், இங்கே வந்துடுறார். கடைசியில் அவங்க அப்பாட்ட போய் மாட்டார், டாடி நம்ம வீட்டில் என்ன நடக்குன்னு சொல்லி. அவர் காதை பிடிச்சி திருக்கி ஒரே அடி, ஓடல, மேய்ப்பரெல்லாம் இங்கே வந்திருக்கான், ஆடுகளை சென்னாய் பிடிச்சிட்டு போகணுன்னு சொல்லி அடிச்சிட்டாராம். இந்த கதை என்ன ஆகுதுன்னா, அழுதுகிட்டே போகிறார். எங்கே போகிறாரு? அழுதுகிட்டே போகிறார் தாவீது. எங்கள் அம்மாவுக்கு தெரியல, பெத்த அம்மாவுக்கு தெரியல, என் நண்பனுக்கு தெரியல, அண்ணன் சகோதரர்களுக்கு தெரியல, இந்த அப்பாவுக்கும் தெரியல, நம்ம வீட்டில் நம்ம யார் இப்படின்னு சொல்லி ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலையில் போய் என் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் ஆண்டவனை ஏற்றுக்கொள்வார். வருதா வசனம்? போய் வனாந்தரத்தில் பாலைவனத்தில் அழுதுகிட்டே இருக்கிறாராம். அழுதுகிட்டே இருக்கும்போதும் ஒரு குரல் கேட்குது, ஒரு குரல் கேட்குது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம்ம கஷ்டத்தில், நம்முடைய துன்பத்தில் ஒரு குரல் கேட்கும். வேதனை என்கிற அப்பத்தையும் ஒடுக்குதல் என்ற தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் ஆண்டவர் உன்னை விட்டு பிரிந்திருக்க மாட்டார். உனக்கு பின்னாடி இருந்து இதோ நான் என்று ஒரு சத்தம் கேட்கும். இதில் நடந்து போன ஒரு குரலை கேட்பீங்க என்று போட்டிருக்கா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். யாரும் உங்கள்கிட்ட பேசாலும் கடவுள் பேசுவார். யார் உங்களை மறந்தாலும் கடவுள் மறக்க மாட்டார். நீங்கள் தெய்வத்தை மறந்துடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்லா இருக்கும்போது கடவுளுடைய சத்தம் கேட்க முடியாது. நம்ம கஷ்ட காலத்தில், கண்ணீர் காலத்தில் தெய்வம் அந்த சத்தத்தை கேட்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ ஒரு பாட்டு பாடினாங்களே, கண்ணீர் துடைப்பார் ஏசுன்னு சொல்லி, என் கஷ்ட காலத்தில் கடவுள் பேசின பாட்டு அது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தெய்வமே நான் ஒன்றும் இல்லைன்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பேன். அந்த பாட்டு என் கஷ்ட காலத்தில் எழுதின பாட்டு. பிரைஸ் தி லார்ட். யாரும் இல்லை இயேசுவின் ஒரு பாட்டு, எல்லாரும் கைவிடப்பட்ட போது எழுதின பாட்டு, கடவுளுடைய சத்தத்தை கேட்டிருக்கேன்னா. பிரைஸ் தி லார்ட். உங்கள் துன்பத்தில் இயேசுவின் குரலை கேட்பீர்கள். உன் வேதனை மத்தியில் இயேசு வருவார். அல்லேலூயா. நீங்க கொண்டாட்டமா ஆர்ப்பரிச்சிருக்கும்போது வரமாட்டாரு. நீங்கள் விழுந்து போகும் பொழுது எழுப்புவதற்காக இயேசு வந்து நிற்பார். அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ ஒரு சத்தம் கேட்குது பாருங்க. இப்போ எனக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. அது என்ன சத்தம்? அழுதுகிட்டே இருக்கார் தாவீது. அப்போ ஒரு சத்தம் கேட்குது. யாரோ சில நபருடைய சத்தம். சின்ன எஜமானனே, ஒரு சத்தம் பாலைவனத்தில். சின்ன முதலாளி, சின்ன முதலாளி, சின்ன எஜமானனே. தாவீது பார்க்குறாரு, யாரோ ஓடுறானுங்க, ஓடி வராங்க, இதோ வந்துக்கிட்டே இருக்காங்க, இதோ வந்தாச்சு. பக்கத்தில் வந்தா தாவீதுடைய வீட்டு வேலைக்காரங்க. பிரைஸ் தி லார்ட். சின்ன முதலாளி, எஜமானே ஏங்க படுத்துருக்கீங்க, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க, சந்தோஷம், எழுந்துருங்க, மகிழ்ச்சியான செய்தி, எழுந்துருங்க. அவர் என்னப்பா கேட்குறாரு? எழுந்துருங்க, நீங்கள் புறப்படுங்க, என்ன சொல்லு. அப்போ தான் அவனுங்க சொல்கிறானுங்க, எஜமானே ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு காரியம் தெரியுமா, உங்கள் வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், ஒரு இறைவாக்கினர் வந்து நிற்கிறார். அவர் கையில் எண்ணெயை வச்சுக்கிட்டு அபிஷேகத்திற்காக ஒத்த கால் நிற்கிறார். உங்கள் அப்பாட்ட சொன்னார், உங்கள் வீட்டில் அரசராக இவங்க 7 பேர் தான் இருக்காங்களா, இன்னொரு பையன் இருப்பானே. உங்கள் அப்பா சொன்னார், அவன் லாக்கி இல்லாதவன், அவன் பலகீனமானவன், அவனுக்கு ஒரு காரியம் செய்ய தெரியாது, அரசராக 7 பேர் தான், ஆனால் அவனால் ஒன்றும் முடியாது, வயசான ஆடுகளை மேய்க்கிறவன் அவன். அப்போ அந்த இறைவாக்கினர் சொன்னார், நோ அவன் வரணும்,
அவன் வந்து அவன் தலையில் தான் அபிஷேகம் பண்ண போற, அவன் தான் இஸ்ரவேலுக்கு ராஜா, அவன் தான் யூதாவுக்கு ராஜா. அவனை கூட்டிட்டு வரலன்னா உன் வீட்டில் கை நினைக்க மாட்டேன், உன் வீட்டில் உட்கார மாட்டேன். ஒத்த காலில் இறைவாக நின்று கொண்டு இருக்கிறார். எஜமானே வாங்க, எஜமானே வாங்க. தாவீது வருகிறார். 13 வயசுங்க. எத்தனை வயசு சகோதரி? உன்னை பற்றி தான் பேசியிருக்கிறேன், உங்களை பற்றி தான் பேசியிருக்கேன். நான் உங்களை ஆண்டவர் உயர்த்த போகிற காரியத்தை தான் பேசியிருக்கிறேன். ஆவியானவர் உங்களை பற்றி தான் பேசியிருக்கார், உன் குடும்பத்தை பற்றி தான் பேசியிருக்காரு. சகோதரன் உன்னை பற்றி தான் பேசியிருக்கார். பிரைஸ் தி லார்ட். உங்களை பற்றி தான் பேசியிருக்கார் ஆவியானவர். இதெல்லாம் கடவுளுடைய வெளிப்பாடுகள், இதெல்லாம் தெய்வத்துடைய வெளிப்பாடுகள். இது ஹல்லேலூயா. கடவுள் பேசுவாரா பேச மாட்டாரா? கடைசியில் ஒரு பெரிய சம்பவம் சொல்லுவோம் பாருங்க. கடவுள் பேசின சம்பவம். கடவுள் இன்றைக்கு ஜீவிக்கிறார். நான் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நான் வணங்குவது செத்து போன கடவுள் அல்ல, கல்லோ மண்ணோ அல்ல, ஜீவிக்கிற உயிருள்ள இயேசு கிறிஸ்து. அவர் எனக்காய் பேசுவார், அவர் எனக்காக. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தாவீது வந்தாச்சு. யார் வந்தாச்சு? வீட்டுக்குள்ள அப்பா வாய் அடைச்சிட்டார் ஆண்டவர். எல்லா வாயை அடைச்சிடுவார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற வாய்களை அடக்கி போடுவார். உனக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகளை அடக்கி போடுவார். ஆனால் நீங்கள் யாருக்கு விரோதமாய் பேசக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற நாவுகளை அடக்கி போடுவார். இது தீர்க்க தரிசனம். இது இறைவாக்கு. உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை அடக்கி போடுவார். பிரைஸ் தி லார்ட். நம்புறீங்களா நம்பலையா? நம்புறீங்களா நம்பலை? சார், உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற செயலை ஆண்டவர் நிர்மூலமாக்குவார். சார், சிஸ்டர், நிர்மூலமாக்குவார். குழந்தைகள் நிர்மூலமாக்குவார். உனக்கு விரோதமாக எந்த நாவு எழும்பாது. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், ஆனால் எல்லா நாவையும் அடக்கி போடுவார். பைபிள் வசனம் சொல்லுகிறது. இப்போ தாவீது வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. தாவீதுக்கு ட்ரெஸ்ஸு மாட்டியாச்சு, அரசாடை. தாவீதுக்கு தலை மேலே இறைவாக்குற எண்ணெய் கொண்டு போய் அபிஷேகம் செய்கிறார். 2 அபிஷேகம். ஒன்று அவன் இறைவாக்கணுங்கிற அபிஷேகம், இனி ஒன்று ராஜகிரிக ராஜ அபிஷேகம். இப்பொழுது அபிஷேகம் கொடுத்து கையில் செங்கோலும் கொடுத்து தலையில் கிரீடமும் வச்சு நிற்கிறான் பையன். இப்போ 13 வயசு தாவீது அரசராய் நிற்கிறான். ஊரே சத்தம் போடுது, தாவீது அரசர் வாழ்க, பேரரசர் வாழ்க. முடிஞ்சதா? அப்ப முழங்கால் போடுறான். ராஜா ஆசீர்வதிக்கணும்ல. அம்மா பெத்தம்மா முழங்கால் போடுறான், அண்ணன் தம்பிலாம் முழங்கால் போடுறான். அந்த ஊரே முழங்கால் போடுது. தேசமே அவனுக்கு முன்னால் மண்டியிட செய்தார் ஆண்டவர். புரியுதா புரியலையா? நான் அதனால் காலையிலே சொன்னேன், அடுத்த இடம் வரும்போது கோட்டுக்கிட்டு போட்டு வந்து ஷூலாம் போட்டு வந்து நிற்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த தீர்க்க தரிசனம்லாம் சரியாகுது. ஆமாம் சார், இன்றைக்கி எல்லாம் வந்து எல்லாம் மயக்குகிற ஒரு இதில் இருக்காங்க. நான் 38 வருஷம் ஆச்சுங்க. ஆடம்பரமான ஊழியர்களை தான் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். இந்த இப்போ சாயங்காலத்தில் ஒரு கழுதை பேசிகிட்டு இருக்குது. பழைய ஏற்பாடில் ஒரு கழுதை பேசிச்சுங்க. இறைவாக்கினருக்கே ஒரு கழுதை பேசிச்சு. இப்போ ஒரு கழுதை பேசி, ஜான்சங்கிற கழுதை உன்னை உயர்த்துவதற்காக இதை செய்வார், உன் கண்ணீரை துடைப்பார். அது தாவீதை உயர்த்தின கடவுள் உங்களை உயர்த்துவார் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்ப கையை நாளை கிடைக்கலாமா? இன்னைக்கு கை தட்டி நன்றி சொல்லு. நீ இப்ப நவுதிஸ்தா இப்ப கை தட்டு. நீ இப்பது ஆமென் சொல்லு. இப்ப நீங்க ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவாருங்க. அதான் சொன்னாரு, தாவீதுடைய கண்ணீரை அவர் துடைத்தார். பிரைஸ் தி லார்ட். துடைச்சாரா இல்லையா? உங்க கண்ணீரை துடைப்பாரா துடைக்க மாட்டாரா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. திருப்பாடல் 34 அதிகாரம் 18வது வசனம். பிரைஸ் தி லார்ட். உடைந்த உள்ளத்தார் அருகில் வாசிக்கிறீங்களா? உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார். உடைந்த உள்ளத்தார் அருகில் ஆண்டவர் இருக்கிறார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். சங்கீதம் 147:3. திருப்பாடல் 147:3. உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார், உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகிறார், அவருடைய காயங்களை கட்டுகின்றார், அவருடைய காயங்களை கட்டுகின்றார். விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி. போதும் போதும் போதும். உடைந்த உள்ளத்தாரை குணப்படுத்துகிறார், அவருடைய காயங்களை எல்லாம் கட்டுகிறார். இன்றைக்கு உங்களை ஆட்சி கொண்டிருக்கிறார், இன்றைக்கு உங்களை தேற்றி கொண்டிருக்கிறார். புரியுதா? நீங்கள் உணர்கிறீர்களா? ஏமா உணர்கிறீர்களா? இயேசு உங்களை தேற்றுகிறதை காண்கிறீர்களா? இயேசு உங்களை ஆற்றுகிறதை காணுகிறீர்களா? இயேசு உங்களோடு பேசுவது புரிகிறதா? ஜான்சன் பேசுகிறான்னா உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். ஜான்சன் பிரதர் பேசுகிறானா புரியலன்னு அர்த்தம்.
ஆவியானவர் பேசுகிறாருன்னா உங்களுக்கு புரியுதுன்னு அர்த்தம். யார் பேசுறது? யார் உங்களை உணர்த்துவது? யார் உங்களை தூண்டுவது? ஆண்டவருடைய ஆவியானவர். ஹல்லேலூயா. கைகளை சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிளில் நிறைய பேரை சொல்லிட்டே போகலாம். பிரைஸ் தி லார்ட். மோசேயினுடைய காயங்களை ஆற்றின தெய்வம். பிரைஸ் தி லார்ட். மோசேக்கு இருந்தது என்ன? அவர் ஒரு திக்குவாய். எல்லாரும் கேலி பண்ணுவாங்களே அரண்மனையில், கொன்னவாயா கொன்னவாயான்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது என்ன செஞ்சார்? அவர் ஒரு எகிப்தனை கொண்டு நேற்று கூட லேசாக சொன்னேன். எகிப்தனை கொண்டு போட்டார். மோசேக்கு என்ன இருந்தது? முன்கோவி. இந்த கூட்டத்தில் கூட முன்கோபம் கூட ஒரு உள்மன காயங்கள் சார். நீங்கள் நல்ல மனுஷன்தான், நல்ல மனுஷி தான். ஆனால் திடீர்னு உங்களுக்கு ஏற்படுகிற கோபம் பயங்கரமாக குடும்பத்தை அசைக்கிறது, உறவுகளை பிரிக்கிறது, உங்களுக்குள்ளே காயங்கள் ஏற்படுகிறது. நீங்கள் நோயாளியாய் மாறிவிடுகிறீர்கள், பிறரையும் காயப்படுத்தி விடுகிறோம். நாம சடன்லி ஒரு ஆக்ஷன், சடன்லி ஒரு கோபம் பயங்கரமாகி போகுது இல்லையா? ஆமாவா இல்லையா? பிறகு ஃபீல் பண்ணுறீங்க, நான் அப்படி பேசிடக்கூடாது, நான் செஞ்சிடக்கூடாது. இதுதான் மோசே வாழ்க்கையில் நடந்தது. மோசே கோபத்தால் ஒரு கொலைகாரன் கொலை செய்தனால் குற்றப்பழி உணர்வு. பிரைஸ் தி லார்ட். மோசே கதை அழகாக சொல்லலாம். குற்றப்பழி உணர்வு மோசேக்கு. இப்போ என்னாச்சுன்னா இன்னும் எகிப்திலே இருந்தால் பரவன் வந்து நம்மளை கொன்றுவான் என்று அன்னைக்கே பயந்து ஓடினார். ஓடி எங்கே போகிறாரு? வனாந்தரத்துக்கு போகிறார். எத்தனையோ மைல் கடந்து போயிட்டார். நான் நினைக்கிறேன் சீன் பாலைவனத்து பக்கத்தில் போயிருப்பான்னு நினைக்கிறேன். சீன் பாலைவனத்துக்குலாம் நான் போயிருக்கேன். பிரைஸ் தி லார்ட். அந்த வனாந்தரத்துக்கு போயிட்டார். அங்கே போனால் எத்திரையாங்கிற ஒரு குரு, கவனிங்க, எத்திரையாங்கிற ஒரு குரு இருக்கிறார். அந்த குரு நம்ம குரு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். வேற ஒரு குடும்பத்தை சார்ந்தவர், சரியா? ஆனால் அங்கே போய் அடைக்கலம் ஆகிறாரு. பிரைஸ் தி லார்ட். அந்த எத்திரையா வந்து இவருடைய ஆக்டிவிட்டிலாம் பார்க்குறாரு. மோசே ரொம்ப தெளிவாக இருக்கார், அழகாக இருக்கார், நல்லா பலசாலி, வேலைகள் செய்வார், சொன்னதெல்லாம் கேட்பார். பிரைஸ் தி லார்ட். அரசு குடும்பத்தில் வளர்ந்தவர், படித்தவர், பட்டாதாரி, நல்ல வில்வித்தை எல்லாம் எல்லாமே தெரியும். ஆனால் ரொம்ப அனுசரணையாக நடக்கிறார். இப்படி அனுசரணையாக நடக்கிறதுனால பிரைஸ் தி லார்ட். இவ்வளோ நேரம் வரையும் கேட்டீங்க, இப்போ வேறு ஏதோ கேட்டுக்கிட்டீங்க. கவனிங்க, உன்னை கூட விட்டுறக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சிலவங்க பாதி பிரசங்கம் கேட்பாங்க, கொஞ்சம் நேரத்தை விட்டுருவாங்க. பிறகு கொஞ்சம் உரம் கழிஞ்சு இன்னொரு பிரசங்கம் கேட்பாங்க. பிறகு பேசிட்டு இதெல்லாம் சரியாகாது பாருங்க. பிரைஸ் தி லார்ட். கவனமாக இருந்து ஆசீர்வாதத்தை அள்ளிட்டு போக போகிறீங்க. ஹல்லேலூயா. இப்போயே நிறைய பேருக்குள்ள பரிசுத்தாவுடைய அபிஷேகம் இறங்குவதை நான் பார்த்துட்டே இருக்கேன். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய உள்ளம் கலங்குவதை பார்க்குறேன் நான். நிறைய பேருடைய கண்கள் இயேசுடைய அன்பினால் குளமாகிறதை பார்க்கிறேன் நான். என் ஆன்மா உணர்கிறது. நிறைய பேருக்கு ஹாப்பி, ஒரு சந்தோஷம் வந்துட்டு இருக்குது. நிறைய பேருடைய துக்கம் இறைவார்த்தை கேட்கும்போது ஓடிடும். பிரைஸ் தி லார்ட். தலையில் கை வச்சு ஜெபம் பண்ண வேண்டாம். இறைவார்த்தை இந்த வசனத்தை பேசும்போதுமே உன் உள்மன காயங்கள் ஆறும். ஹல்லேலூயா. இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, நான் முடிச்சிடுறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன்னா டீ குடிக்க போகணும்ல, நீங்கள் வேண்டாமா? எத்தனை மணிக்கு சார் டீ? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து மோசே எங்கே இருக்கிறாரு? வனாந்தரத்தில். யார் கூட இருக்கிறாரு? எத்திரையாங்கிற குரு கூட. அவர் பார்த்தாரு நல்ல பையனாக இருக்கான்னு கல்யாணம் முடிச்சு விட்டார். மகளை கல்யாணம் முடிச்சு விட்டார். மகளை கல்யாணம் முடித்த உடனே இப்போ அவருக்கு ஒரு வேலை வேணுமா வேண்டாமா? அந்த காலத்தில் என்ன வேலை இருந்துச்சு? ஐடி ஃபீல்டெல்லாம் இருந்துச்சா? இல்லை ஃபேக்ட்ரிகள் இருந்துச்சா? ஒன்றுமே கிடையாது. அன்னைக்கு வேலை வந்து ஆடு மேய்க்கிற வேலை, ஆடு மாடு மேய்க்கிற வேலை. ரெண்டாவது வந்து விவசாயம் பார்க்கணும். மூணாவது வேலை கூடாரம் கட்டணும். கூடாரம்னா இந்த நரிக்குறவங்களாம் போட்டுருக்காங்களா, அதான் கூடாரம். நம்முடைய முற்பிதம் அப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் கூடாரவாசிகள் தான். அப்போ ஒரு நாள் மாமா கேட்டாராம், பைபிளில் எழுதலை, இது இப்படி எழுத சொல்லுவாங்க. உடனே பிறகாட்டி பெரிய பைபிள் பண்டிதெல்லாம் உட்காந்துருப்பீங்க, நீங்கள் இதெல்லாம் எழுதலையே, இந்த பிரதர் பேசுகிறான்னு சொல்லாதீங்க. நான் ஊமையாக பேசி கொண்டு இருக்கிறேன். ஒரு வசனத்தை எடுத்து ஊமையாக பேசிட்டு இருக்கிறேன். அது பொருத்தமாக இருக்கா இல்லையா? ஓகே, பார்த்து போதும். பிரைஸ் தி லார்ட். அப்போ மாமாவை கூப்பிட்டு கேட்டாராம், மாப்பிள்ளை நீங்கள் குடும்பம் உங்களுக்கு ஆச்சு, நீங்கள் பிழைக்கணும். பிரைஸ் தி லார்ட். சாமுக்கு கல்யாணம் முடித்தோன்னே வேறு வீட்டில் வச்சுட்டாங்களா? வச்சாச்சுல, பிழைக்கணும்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுபோல் மோசேட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? மாமா கேட்குறாரு, நீங்கள் பிழைக்கணும்ல, வேலை பார்க்கணும்ல, அப்போ கூடார தொழிலுக்கு போகிறீங்களான்னு கேட்குறாங்க. கூடாரம் கட்ட போகிறீங்களா, செய்ய போகிறீங்களா? மோசே சொல்ல, நோ மாமா வேண்டாம். ஏன்னா கூடாரம் கட்ட போனால்
வழியோரத்தில் பருவனுடைய ஆளுக்கு வந்து பிடிச்சிட்டு போனால் கழுத்தை போட்டுருவான்னா கொண்டுருவானுங்கள, வேணான்ட்டார். ஒன்று. ரெண்டாவது, விவசாயம் பார்க்க போகிறீங்களான்னு கேட்டாப்ல. அப்போ அதையும் சொன்னார் மோசே, வேண்டாம் வேண்டாம், யாரும் என்னை பார்த்து பிடிச்சிட்டு போயிட்டான், அப்போ உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கலாம்? அப்போ மாமா கேட்டார், ஆடு மேய்க்கிற வேலை தான் இருக்குது, அதை நீங்கள் செய்கிறீங்களான்னு கேட்டாப்லையா. உடனே சரி மாமான்ட்டார். ஆடு மேய்க்கிற வேலை சரின்ட்டார். ஏன் அப்படி சொல்லியிருப்பார்? ஆடு மேய்ச்சா 2 லாபம். அந்த மனநிலையை பாருங்கள். ஆடு மேய்ச்சா 2 லாபம். ஒன்று, எங்கேயாவது ஆடுகளை பற்றிட்டு போய் மறைமுகமாக வாழலாம். எகிப்திய மன்னன் பரவான் பிடிச்சிட்டு போக மாட்டான். பிரைஸ் தி லார்ட். சரிங்களா? எகிப்திய மன்னன் பரவான் பிடிச்சிட்டு போக மாட்டான், மறைமுகமாக வாழ்ந்துடலாம். அந்த ஒரு பயம் அவருக்கு. சரியா? அவருக்கு என்ன நடந்தது? திக்குவாய் இருந்தது. அதுக்கப்புறம் நடந்தது கொலகாரன் குற்றப்படி உணர்வு. அதுக்கப்புறம் நடந்தது கோபம் இருந்தது. அதுக்கப்புறம் நடந்தது பயம் இருந்தது. இவ்வளவு சம்பவம் ஒரு மனசில் கிடக்குது. நமக்கு இதெல்லாம் மாறணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது ஆடு மேய்க்கிற வேலை ஓகே சொல்லிட்டார். ஓகே மாமான்ட்டார். மறைஞ்சு வாழலாம். இன்னொரு லாபம் என்ன தெரியுமா? அரண்மனையில் மோசே வாழ்ந்த காலத்தில் எல்லாரும் வரவன் போகிறவெல்லாம் கொன்னவாயா திக்குவாயா மோசே பெப்பெல்லாம் சொல்லுவார். பாபான்னா பாபாம்பார், காக்கான்னு காக்காம்பார். இப்போ இந்த மனுஷனுக்கு தான் பெரிய பிரச்சனை. நம்மெல்லாம் வாழ்கிறது மனுஷனுக்கு தான் பிரச்சனை. நம்மெல்லாம் நல்லா இருக்கிறது மனுஷனுக்கு தான் பிரச்சனை. நம்ம பாருங்க, ஒருத்தன் கொஞ்சம் கால் நொண்டியாக இருந்தால் அவன் நொண்டி போகிறாம்மா இல்லையா? காது கேட்கணும் செவிடாடா நீ செவிடாம்மா, ஊமையை ஊமாம்மா, அதுவும் கேரளாவில் ஊமையை பொட்டாம்மா. சரியா? நம்மளை ஏற்ற எல்லா காரியம் செய்கிறது மனுஷன் தானே. மனுஷன் தானே நம்மளை ஒரு மாதிரி பேசுவான். சொந்த வீட்டில் நம்மளை இப்படிலாம் பேசியிருக்காங்க. பேச மாட்டேங்க. நீ பிறந்த அன்னைக்கே நான் வீடு நாசமாக போச்சும்பாங்க இல்லையா? 4வது பிறந்த 3வது பிறந்த வீடு ஒழுக்கமெல்லாம் போச்சு. உனக்கெல்லாம் போட்ட காசுலாம் படிப்புக்காக போட்டேன். நீ என்ன சம்பாதிக்கிற என்னன்னு இன்றைக்கும் அந்த தாறுமாறான பேச்சு இருக்க தானே செய்யுது. உன்னை பெற்றதுக்கு அன்னைக்கே உருப்பட மாட்டான், நாசமாக போவா. இன்றைக்கும் படித்தவங்களும் படிக்காமலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சாபமான வார்த்தை மனுஷன் தானே பேசுகிறான். கடவுள் பேசுவாரா? நான் கேட்குறேன், இந்த கொன்ன வாய் இருக்குல்ல, திக்கு வாய், ஆட்டுக்குட்டிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த ஆட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? மோசே பப்பப்பானாலும் பபவான்னு இருந்தாலும் ஆடு கேட்க, ஏய் மோசே ஒழுக்கமாமை கொன்னி ஏண்டா பேசன்னு கேட்குமா? நம்மளை பற்றி இந்த வானத்துக்கு பிரச்சனை இல்லை, நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் வானம் பூமி நீர் எதுக்குமே பிரச்சனை இல்லைங்க. நம்மளை பார்த்து யாருக்குமே பிரச்சனை இல்லை. பறவைகளுக்கு பிரச்சனையா? பறக்கிற காக்காவுக்கு உன்னை பார்த்து பிரச்சனையா? இந்த பிரபஞ்சம் முழுவதும் உன்னை அன்பு செய்யுது. இந்த மனுஷன் தானே உன்னை ஏன் அன்பு செய்ய மாட்டான்? மனுஷன் தானே அன்பு செய்ய மாட்டான். புரியுதா புரியலையா? இந்த மோசையை தான் தெய்வம் அன்பு செஞ்சார். பிரைஸ் தி லார்ட். வனாந்தரத்தில் யாரும் இல்லாத சொன்னால் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். வனாந்தரத்தில் தனிமையாக ஆடை மேய்ச்சிட்டு ஆட்டோடு பேசிட்டு போகும்போது தான் ஆண்டவர் பேச வந்தார். தூரத்தில் அந்த மலை அடிவாரத்தில் நான் பார்த்துருக்குறேன். மலை அடிவாரத்தில் ஒரு பெரிய ஒரு முற்புதர் இருக்கிறது. அங்கே போனவங்களுக்கு தெரியும். அதுக்கு பேனிங் புஷ்ன்னு சொல்லுவாங்க. அந்த முற்பு செடி இன்றைக்கி இருக்குது. இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து அதை செப்பனிட்டு வச்சுட்டு பாதுகாத்து, அது முந்தியெல்லாம் போகிறவங்க அதில் முள்ளெல்லாம் பிடிட்டு வருவான். பிடிட்டு வந்து ஊர் ஊராக கொடுப்பான். சரியா? ஆமாம். எரிசிலையும் போனாலும் நம்மளால சும்மா இருக்க மாட்டான். அங்கேருந்து பொடியை பவுடரை கொண்டு வந்து இங்கே வைப்பான். சரியா? அப்படிப்பட்ட போதகர்களை நீங்கள் பார்த்துங்க. அப்படிப்பட்ட போதகர்கள்லாம் வருவாங்க. போதகர்னா போதகரில் பல கேட்டகரி இருக்குல்ல. பவுடர் கொண்டு வந்து வைப்பான், புள்ள பறக்குன்னு சொல்லி. கர்ச்சீப்பை கொண்டு வந்து வைப்பான். இதெல்லாம் பேய்க்கு ஊழியக்காரங்க. அப்படி ஆளுகளை கூப்பிடவே கூடாது. அங்கே போய் எல்லாம் பயங்கரம் வைப்பானுங்க. சரி, அதை நான் விடலை. அங்கே அதை விட்டுறேன் நான். நீங்களே எச்சரிக்கையாக இருக்கணும் எல்லா காரியத்துக்கும். நீங்கள் தெளிவாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அந்த முள் செடி இன்றைக்கி அந்த பேனிங் புஷ் அங்கேயே இருக்குது. அங்கே இருக்குது பெரிய ஏரியா, இன்றைக்கும் பசுமையாக இருக்குது. அங்கே ஒரு கத்திரினா மடம் இருக்குது, அது பக்கத்தில் இருக்குது. அந்த முற்படப்பு இன்றைக்கி இருக்குங்க. இன்றைக்கி அது இருக்குது. அந்த முற்படப்பு அங்கே தான் நெருப்பு எரியுது. இவர் தூரத்திலிருந்து இந்த இப்போ ஏன் இதெல்லாம் சொன்ன தெரியுமா? இந்த பவுடர் விற்கிறது, முள் விற்கிறது, ஏமாத்துறது. நான் 9 ஆசீர்வாதத்தால் ஜெபமாலை செஞ்சேன்னு சொல்லுவான். இது அங்கேருந்து ஜெபிச்ச பேக்கெட் என்னம்பா. சரியா? அவர் சபையிலேருந்து வந்த சாமியார் ஒருத்தர் விற்றுக்கிட்டு இருக்காரு. எச்சரிக்கையாக இருங்க நீங்கள். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதை ஏன் சொல்லணும்னா ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்லேன் நான். இப்போ இந்த பிரசங்க வழியில் குறை சொல்லணுமா? இது வந்துச்சு சொல்கிறேன், குறை சொல்லலைங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை எவனும் விலை பேசக்கூடாதுங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை
யாரும் முதலெடுக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் சொன்னேன், சாரி ஏதாவது பொறுத்துங்கன்னா, நான் என் சப்ஜெக்ட் வேறு. பிரைஸ் தி லார்ட். நான் பேச வேண்டிய மோசையை பற்றி. மோசே இவ்வளோ பிரச்சனை உள்ள ஆளுக்கு ஒரு நெருப்பு தோன்றுகிறது. பிரைஸ் தி லார்ட். அவர் தூரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு பெரிய வெளிச்சம். பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய நெருப்பு அந்த முட்செடியில் எரிந்து கொண்டு இருக்கிறது. மோசே பார்க்குறாரு, எவனாவது தீ வச்சு விட்டானா, இல்லைன்னா காட்டு தீ வந்து பிடிச்சிருச்சா, இது என்ன இப்படி நான் பார்த்ததே இல்லையே, எத்தனையோ முறை இந்த பக்கம் வந்திருக்கேன்னு. தூரத்தில் எரிகிற நெருப்பு என்ன, தூரத்தில் எரிகிற நெருப்பு என்ன, போய் பார்ப்போம்னு போகும்போது தான் நெருங்கிட்டே இருக்கும்போது ஒரு சத்தம் வருது. என்னை கேட்கிற அருமையான சகோதரா சகோதரியே, இந்த 3 நாள் கன்வென்ஷனில் உங்கள் சிரசின் மீது உங்கள் கண்களுக்கு முன்னால் ஒரு நெருப்பு, ஒரு தீப்பந்தம், ஒரு அக்னி ஜுவாலை எரிந்து கொண்டிருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? எனக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட். காலையில் திருப்பலியிலே திவ்ய நற்கனை நெருப்பாய் எரிந்து கொண்டிருக்கிறது. காலையிலிருந்து நற்செய்திங்கிற இறைவார்த்தை நெருப்பாய் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த அற்புதத்தை நீங்கள் காண வேண்டும், ருசிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அன்பார்ந்தவர்களே, மோசே பக்கத்தில் போன உடனே ஒரு சத்தம் கேட்குது. மோசே மோசே நில்லு, உன் பாதரட்சியை கழட்டி போடு, செருப்பை கழட்டி போடுங்கிறார். அது என்ன செருப்பு? அதனால் செருப்பு இன்னைக்கு கோயிலுக்கு வெளியே செருப்பை கழட்டி போட எவனா தூக்கிட்டு போயிடறான். அவன் மேலே தூக்கிட்டே போகிறான். எனக்கு நிறைய செருப்புலாம் போயிருங்க. ஒரு நாள் செருப்பை போட்டு கோயிலுக்கு வராதிங்கன்னு 35 வருஷத்துக்கு முன்னாடி பேசினேன். அந்தாங்க எங்கேயோ சேலத்து பக்கத்தில். கடைசியில் நான் இறங்கி வந்து பார்த்து என் ஷூவை காண, புது ஷூ, நார்த்து சார் ஷூவை எவனோ தூக்கிட்டு போயிட்டான். அதுக்கு பிறகு கோயிலுக்கு எங்கிட்ட சரி இன்னைக்கு கூட ஷூவை கொண்டு இங்கே தான் போட்டிருக்கேன். அந்த ஷூவை பற்றி சொல்லலை, இந்த செருப்பை பற்றி சொல்லலை. பேசலாம், செருப்பு போடாமல் வர்றது நல்லது. ஆனால் இந்த செருப்பில் நம்முடைய பழைய பாதைகளை கழட்ட சொல்கிறார். பேசலாம், உன்னுடைய பழைய பாவத்தை இங்கே வைக்க சொல்கிறாரு, உன்னுடைய பழைய கவலை இங்கே வைக்க சொல்கிறாரு, உன்னுடைய பழைய வாழ்க்கையை வைக்க சொல்கிறார். நீ பழைய வாழ்க்கை வை. ஆண்டவற்ற பழைய வாழ்க்கையை வைக்கும்போது புது வாழ்வு தருகிறார். நம்முடைய பாவத்தை பலிபீடத்தில் வைக்கும்போது நமக்கு புனிதமான வாழ்க்கை தருகிறார். நம்முடைய நோயை பலிபீடத்தில் வைக்கும்போது சுகத்தை தருகிறார். நம்முடைய கண்ணீரை பலிபீடத்தில் தரும்போது, துக்கத்தை பலிபீடத்தில் ஒப்படைக்கும் போது சந்தோஷத்தை தருகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய பாதத்தில் வைப்போம். ஹல்லேலூயா. இந்த மோசையை முற்பட நெருப்பு எதற்கு அடையாளம், நெருப்பு எதற்கு அடையாளம் பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. நெருப்பு எதற்கு அடையாளம்னா, இதோ நம்மளை உருவாக்குற அடையாளம், நம்முடைய தீமைகளை சுட்டரிக்கிற அடையாளம். பிரைஸ் தி லார்ட். பெந்தெக்கோஸ்து நாளில் வந்த நெருப்பு அங்கே வந்துருச்சா, அந்த நெருப்பை பார்த்தா நெருப்புலேருந்து ஆண்டவர் பேசினார். அதுக்கு பிறனாச்சு மோசையினுடைய வாழ்க்கை தலைகளாக மாறிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். எந்த பரவனுக்கு பயந்தாரோ அந்த பயம் நீங்கி அங்கவன்ட்ட போய் அவனை பயப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கொலகாரன், ஒரு திக்குவாயன், ஒரு பயந்தாங்கொள்ளி, ஒரு கோபக்காரனை தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சாமக்காவலனா. உலகத்திலே மிகப்பெரிய மேய்ப்பன் யாருன்னா அது யாரு? மோசே. மோசே இயேசுனார் வரைய மோசே தான் பெரிய மேய்ப்பன். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தது, உலகத்திலே பெரிய மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து தான். அவர் உங்களை மேய்த்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் உங்களை எல்லா காயங்களையும் ஆற்றுவார், எல்லா வேதனையும் மாற்றுவார். தாவீதை தொட்டவர், மோசையை தொட்டவர் உங்களை தொடுவார். இப்படி பைபிளில் நிறைய சம்பவங்கள் இருக்குது. இந்த எஸ்தர் ராஜாத்தி சாதாரண ஒரு ஏழை பெண், மெருகுதாய் தான் அந்த குழந்தையை வளர்க்குறாப்புல. பாருங்கள், அந்த எஸ்தரை ஆண்டவர் ராணியாக மாற்றி அழகு பார்த்தார். பிரைஸ் தி லார்ட். யார் சிறுமையோடு இருப்பது அவருக்கு பிரியமில்லை, நீங்கள் கண்ணீரோடு இருப்பது அவருக்கு பிரியமில்லை, நீங்கள் காயங்களோடு இருப்பது அவருக்கு பிரியமில்லை. அவர் உங்கள் காயங்களை மாற்றுவார். என் தலைவராம் ஆண்டவர் எல்லா முகத்திலும் கண்ணீரை துடைப்பார். எரேமியா 31:9 அவர்கள் அழுகையோடு வருவார்கள், அவர்களுக்கு ஆறுதல் அளித்து நான் திருப்பி அனுப்புவேன், நீரோடை ஓரமாய் கூட்டி சென்று தாகத்தை தீர்ப்பேன். இன்று உங்கள் தாகத்தை அவர் தீர்ப்பார், இன்று உங்கள் கவலை அவர் தீர்ப்பார், இன்று உங்கள் கண்ணீரை தீர்ப்பார், இன்று உங்களுக்கு சுகம் தருவார். நீ எண்ணுவதற்கு நினைப்பதற்கு மேலாக அவர் செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடவுள் வெளிப்பாடுகளை தருவாரா? ஒரு சின்ன ஒரு விட்னஸ், ஒரே நிமிஷம், 4 மணி டைம் முடிஞ்சது. அது சிஸ்டர் வரணும், சிஸ்டர் டைம் நம்ம எடுக்கக்கூடாது. பேச அது ஒரு பாவம். சிஸ்டர் பேசணும்ல. ஒரு வெளிப்பாடு மாதிரி சொல்கிறேன், அது தப்பாக போதா? கை வெரி குட். அந்த வாட்ச் தப்பாக போதான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் வெளிப்பாடுகள்லாம் தருவாரா தரமாட்டாரா? இப்போ தந்ததெல்லாம் வெளிப்பாடு தானே. நான் நிறைய எழுதிட்டு வந்தேன் காலையிலேருந்து, இதெல்லாம் ஒன்றும் பேசலை. அவர் சொல்கிறார், நீ எழுதி வச்சதெல்லாம் அங்கே இருக்கட்டும், என் பிள்ளைகளுக்கு பேச வேண்டிய நீ பேசு, நான் சொல்கிறத பேசு, அதான் ஊழியம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆட்சி தேற்றி இருக்கிறார் இல்லையா? ஆமென். எத்தனை பேர் ஆண்டவர் உங்களோட பேசுகிறத உணர்றீங்க?
கையை வைத்து காட்டுங்க. இயேசு எங்களுக்கு பேசுன மாதிரி இருந்தது. இயேசு தான் பேசினார். ஆமென். அல்லது நம்மளை பயன்படுத்துகிறார், அவ்வளோதான். அல்லேலூயா. ஆண்டவர் அநேக வெளிப்பாடுகளை தருவார் உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். இதை சொல்லும்போது நான் என்னுடைய பெருமைக்காக சொல்கிறேன், தயவாக நினைக்கக்கூடாது. கடவுளை பெருமைப்படுத்துவதற்காகவே நான் சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். கோவிட் எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷமா சார்? 5 வருஷம் ஆச்சா? சொல்லுங்கள். 5 வருஷம் கழியுது. 6 வருஷம் ஆக போகுது. ஆமாம். அப்படி நான் அந்தமானுக்கு போயிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி இந்த கோவிட் வர்றதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி அந்தமானுக்கு போயிட்டு வரேன். அந்தமான் தீவுக்கு அங்கே ஒரு ஊழியர் இருந்து போயிட்டு வரவேன். வரும்போது எனக்கு பயங்கரமான ஜுரம் வந்துச்சு. அந்த ஜுரம் சொல்லவே முடியல. சாலக்குடிக்கு போகிறேன், காய்ச்சல். அது என்னமோ ஒரு காய்ச்சலாக இருக்குது. நான் என் நிலையை மறந்துருக்கேன். புன்னக்காயலுக்கு போகிறேன், அங்கே ஊழியம் பண்ணுறேன். தூத்துக்குடியில் ஊழியம் பண்ணுறேன். 2 வாந்தி வருது. 2 ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க. மறுபடியும் ஊழியம் பண்ணிகிட்டே இருக்கு. ராத்திரி ஊழியம், பகல்லாம் இப்படி போயிட்டே இருக்குது. ஆனால் என்னை விட மாட்டுறாங்க. நான் செத்தது மாதிரியே இருக்கேன். எனக்கு யார் என் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்க. நான் நல்லா இருக்குன்னே அவன் நினச்சிருக்கான். ஆனால் எனக்கு உயிர் போயிட்டு இருக்குது உடம்பெல்லாம். ஊழியத்தை வர எடுத்தாச்சு. அது பிறகு ராஜபாளையத்துக்கு வரேன். ராஜபாளையத்துக்கு சாயங்காலம் மீட்டிங்கு. தண்ணி குடிச்சிட்டே இருக்கேன். உடம்பெல்லாம் வெறுத்து ஓட்டிகிட்டு இருக்குது. ஒரு சிஸ்டர் வராங்க. என்ன பிரதர் இப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. எனக்கு சிஸ்டர்கிட்ட சொல்கிறேன், ஐயோ அது விஷக்காய்ச்சல் மாதிரி இருக்குன்னு சொல்லி 2 இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அன்னைக்கு நைட்டு நான் அந்த அத்தனை 7 நாள் உள்ள போராட்டம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அப்போல்லாம் கொரோனா வந்தது யாருக்குமே தெரியாது. எனக்கு ஃபஸ்ட்லேயே கொரோனா வந்துட்டு போயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி இந்த ஜுரம் மாறிச்சில்ல, நான் வீட்டுக்கு போயிட்டேன் சாலக்குடிக்கு. அன்னைக்கு ராத்திரி நான் படுத்திருக்கேன். படுக்கும்போது ஒரு பயங்கரமான சொப்பனை வருது. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய தடவை எப்பயும் வராது. சில கனவுகள் கரெக்டாக வரும். அது கடவுளுடைய கணக்கு அப்படி ஒரு வரம் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு கனவுலாம் தராரு. எல்லா கனவும் அர்த்தமான கனவு இல்லை. உடல் அலுப்பால் கனவு வரும், மன வருத்தினால் கனவு வரும், பேய் கனவு கொண்டு வரும், கடவுள் வெளிப்பாடு கொண்டு வருவார், கனவு வழியாக பேசுவார். எனக்கு ஆரம்ப காலத்துலாம் தெரியல. இப்போது ஒரு கனவு வருது. கவனிங்க, கனவு வருது. என்ன கனவுனா, உலகத்தை முழுவதும் நான் பார்த்துட்ருக்கேன் கனவு சொப்பனத்தில். அந்த உலகத்தில் முழுவதும் எப்படி ஒரு டிவி ப்ரோக்ராம் மாதிரி பார்த்துட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி மரங்கள், பெரிய பெரிய மரங்கள், ஆலமரம், வேப்பமரம், அரச மரம், இப்படி எல்லா மரங்களும் உலகம் முழுவதும் இருக்கா. இந்த மரங்களில் முழுவதும் மரங்கள்லாம் செழிப்பாக இருக்குது, பசுமையாக இருக்குது. ஆறுகள்லாம் போகுது. பார்த்தா பெரிய பெரிய தேனடைகள் பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய தேனடைகள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? பெரிய பெரிய தேன்றாட்டுகள். அதெல்லாம் எங்கே பார்த்தாலும் மரங்களில் தேனடைகளாக இருக்குது. சில இடத்துல தேன் அப்படி ஒழுகுது. அந்த காட்சி என் வாழ்க்கையில் ஒரு பரலோக காட்சி மாதிரி இருந்தது. ஆனால் திடீர்னு கவனிங்க, திடீர்னு அப்படியே சந்தோஷமாக போகும்போதும் 4 மூலைகளிலிருந்து புகை கிளம்பி வந்தது. புகை வந்த உடனே என்னாச்சுன்னா, அந்த தேனடைகள் இருக்கிற பகுதி தேனீக்கள் செத்து போச்சு, பகுதி ஒட்டிட்டு நிற்குது, கொஞ்சம் ஊசலாடிட்டு இருக்குது. கனவு முடிஞ்சுது. முதல்ல நான் 7 நாளாக காய்ச்சலால் கஷ்டப்பட்டு சிஸ்டர் போட்ட இன்ஜெக்ஷனில் சரியாக போச்சு. அன்னைக்கு நைட்டு வந்த கனவு தான் சொல்லேன் நான். ஆனால் என்னன்னு தெரியல. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விளக்கம் சொல்லணும். அதுக்கு பிறகு சார் ஒரு 10 நாள் கழித்த உடனே நியூஸ் சேனல்களில் வருது, உலகத்தில் கொத்தாக கொரோனான்னு சொல்லி பேரில் செத்துட்ருக்கான். கொத்தாக செத்துட்ருக்காங்க. நான் கண்ட கனவு உங்களுக்கு புரியுதா? உலகம் செழிப்பாக இருக்குது, அந்த தேனீக்களெல்லாம் மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க. திடீர்னு புகைங்கிற கொள்ளை நோய் வருது. உலகத்தில் 3 ஒரு பகுதி அழிஞ்சு போனாங்க. இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள்லாம் நமக்கு கிடைக்குது. எனக்கு மாத்திரம், உங்களுக்கும் கிடைக்கும். உங்கள் குடும்பத்தை பற்றி அவர் பேசுவார், உங்கள் எதிர்காலத்தை பற்றி பேசுவார். ஊழியக்காரன்ட்ட மாத்திரம் இல்லை, உங்கள்கிட்டையும் பேசுவார். பேசலாம். நான் போன வாரம் இதை சொல்கிறதே இல்லை, ஒரு ஃபாதர்கிட்ட ஷேர் பண்ணேன். இது ஷேர் பண்ணால் நம்மளை ஆளுங்க பெருமை பேசுகிறான்னு நினைப்பாங்க. அவர் சொன்னார், இதெல்லாம் சொல்லணுன்னா தான் கடவுள் இருக்கிறாருன்னு மக்களுக்கு நம்பிக்கை வரும். பேசலாம். இப்படி வெளிப்பாடெல்லாம் சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வரப்போகிறத கூட வெளிப்படுத்துகிறாருங்கிறேன். சரியா? உங்கள் வாழ்க்கையை குறித்து அவர் வெளிப்படுத்துவார், உங்கள் பிள்ளைகளை குறித்து வெளிப்படுத்துவார், உங்கள் எதிர்காலத்தை குறித்து வெளிப்படுத்துவார். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. பிரைஸ் தி லார்ட். எனக்கு கனவு வழியாக வந்தது உங்களுக்கு வேறு வழியாக வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நம்ம ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் கூட நம்ம இருக்கிறோம்.
அவரோடு ஐக்கியப்படணும். இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு வாழ்வர்களுக்கு தண்டனை தீர்ப்பே இல்லை. பிரியமாங்களே, அவர்கள் அழுகையோடு வருவார்கள், அவர்களுக்கு ஆறுதல் அளித்து அவர்களை திருப்பி அனுப்புவார், நீரோடையோரமாய் கூட்டி சென்று தாகம் தீர்ப்பார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அழுகையோ கஷ்டத்தோடு வந்திருப்பீங்க, நிச்சயமாக உங்கள் கஷ்டத்தை மாற்றுவார். பாரத்தோடு வந்திருப்பீங்க, உங்கள் பாரத்தை மாற்றுவார். எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைப்பார். பிரைஸ் தி லார்ட். உங்கள் தலையின் நறுமண தைலம் பூசுவார். உங்கள் இருதயம் என்கிற பாத்திரம் மகிழ்ச்சியால் நிரம்பி வழியும். அவருடைய பேரன்பு உங்களை புடைசூழும். உங்கள் துன்ப நேரத்தில் அவர் பேசுவார். ஏசாயா 58:11 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். பிரைஸ் தி லார்ட். அதை மாத்திரம் வாசித்து நிறைய தம்பி ஒரு நல்ல ஒரு பாட்டு பாடுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏசாயா 58:11 வாசிப்போம். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார். போதும் போதும் போதும். ஒன்று அதை மாத்திரம் பாடிங்க. ஆண்டவர் தொடர்ந்து பேச மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை தொடர்ந்து வழிநடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து வழிநடத்துவார். ஐயோ, ஆண்டவர் உங்களை தொடர்ந்து கையை தட்டலாமல், கைத்தட்டு நடி சொல்லலாம்ல. ஆண்டவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவார். கைகளை வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் தொடர்ந்து என்னை வழி நடத்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அடுத்து வாசிங்க. வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ கஷ்டம் வரட்டும், வாழ்க்கையில் எவ்வளோ வறட்சி வரட்டும், எவ்வளோ போராட்டம் வரட்டும், அந்த இடத்துல அவருக்கு உங்களுக்கு நிறைவளிப்பார். பிரைஸ் தி லார்ட். அளிப்பாரா இல்லையா? சாரபாத் விதவியினுடைய வீட்டில் போய் அந்த விதவியினுடைய வீட்டில் போய் மாவு பொங்கல் செய்து அவளை பஞ்சத்தை மாற்றினார், நிறைவளித்தார். பிரைஸ் தி லார்ட். கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்ட விதவியினுடைய வீட்டுக்கு போய் எலியா வழியாக எண்ணெயை பலகை செய்து நிறைவளித்தார். பிரைஸ் தி லார்ட். கானா ஊரிலே வந்து தண்ணீரை ரசமாக்கி குடும்பத்தை நிறைவளித்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வறட்சியான் கவனிங்க, ஆண்டவருடைய வறட்சியான சூழலில் உங்களுக்கு நிறைவளிப்பார். உனக்கு நிறைவளிப்பார். நீ நிறைவாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை இல்லை, அவன் பெரிய செல்வந்தன். ஆபிரகாம் ஆண்டவருடைய குட் ஃப்ரெண்ட், நல்ல நண்பன், பெரிய பிரபு. எல்லாம் இருந்தது, குழந்தை இல்லை. மன்றாடினார், குழந்தையின் வந்து நிறைவளித்தார். உங்கள் வாழ்க்கையில் என்ன அது நிறைவளிப்பார். சும்மா வெறும் கன்வென்ஷன் இல்லை, இது சும்மா ஒரு செபக்கூட்டம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இனி ஆண்டவருக்கு பின்னால் போகணும், போதகருக்கு பின்னால் போயிட்டு இருக்கக்கூடாது. நிறைய பேர் போதகருக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க, பாதியில் விட்டு போயிடுவோம். நாங்கள் நீ கடவுளுக்கு பின்னாடி போகணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் யாருக்கு பின்னால் போகணும்? பைபிளுக்கு பின்னால் போகணும். நீங்கள் ஜெபமாலைக்கு பின்னால் போகணும். நீங்கள் திருப்பலிக்கு பின்னால் போகணும். அவர் தொடர்ந்து உங்களை நிறைவளிப்பார். பிரைஸ் தி லார்ட். வறட்சி மாறும், பஞ்சம் மாறும், கடன் தொல்லை மாறும். அடுத்து வாசிங்க. உன் எலும்புகளை வலிமையாக்குவார். உங்கள் எலும்புகளை வலிமையாக என்ன அர்த்தம்? ஆரோக்கியம் தருவாரு. குனிஞ்சு வந்திருக்கீங்களா? கை கால் விளங்காம வந்திருக்கீங்களா? முட்டு தேய்ஞ்சு போய் வந்திருக்கீங்களா? முதுகெலும்பு தேய்ஞ்சு போய் வந்திருக்கீங்களா? வாழ்க்கையெல்லாம் தேஞ்சது போல இருக்கிறதா? நிறைவளிப்பார். உன் எலும்பு உரம் சுகப்படுத்துவார். உங்களை சுகப்படுத்துவார். அவரு உங்களை குணப்படுத்துவார். அவரு அந்த கேன்சர் கட்டி கரைந்து போகும், அந்த இழுப்பு வலிப்பும் கடந்து போகும், கூனி குறுகி போன வாழ்க்கை நேராகும். தெய்வம் தூக்கி நிறுத்துவார், தெய்வம் சுகப்படுத்துவார். நானே உன்னை குணமாக்கும் கடவுள். ஆமென். ஆமென். சொல்லுங்க. நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்றாயிருப்பாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. காவிரி கரையில் தாமிரபரணி படுக ரெண்டு பக்கம் என்ன இருக்கும்? ஆற்றோரங்களில் செழிப்பான தென்னை மரங்களை பார்க்க முடியும், பசுமையான புல்வளங்களை பார்க்க முடியும், பசுமையான விவசாயத்தை பார்க்க முடியும். அதுதான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். ஆண்டவருடைய அருள் என்றைக்கும் உங்களோடு இருக்கும். ஆண்டவருடைய கிருபை என்றைக்கும் உங்களோடு இருக்கும். ஆண்டவருடைய மகிமை என்றோடு உங்களோடு இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு மாறாத மகிமை இருந்தது. எருசலேம் தேவாலயத்தை விட்டு மாறாத மகிமை இருந்தது. உங்களை விட்டு மாறாத மகிமை இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நீ வற்றாத நீரூற்றை போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்றாயிருப்பாய். பிரைஸ் தி லார்ட். ஒருபோது உனக்கு பஞ்சம் வராது, ஒருபோது உனக்கு பட்டினி வராது, ஒருபோது நீ தோற்று போக மாட்டாய். ஆண்டவர் 2026 ஆண்டில் இனி உள்ள காலத்தில் நிறைவளிப்பார். நீ வற்றாத நீரூற்றை போலவும் வளமிக்க தோட்டமாக இருப்பாய். நம்முடைய எல்லா மனக்காயங்களும் கண்ணீரை அவர் மாற்றுவார். எல்லாரும் எழுந்து நிற்போம், சகோதரனோடு சேர்ந்து நான் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து
நடத்திடுவார். பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். உன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் உற்சாகத்தோடு. கவலைகள் மறந்து ஆமே கொண்டாடுவோம். இயேசு ராஜா. எல்லோரும் கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்கு. சொல்லுங்க பாபு. கூப்பிடு உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். சொல்லுங்க எல்லோரும். உண்மையாக உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம். உள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் மகிழ்ச்சியோடு உணர்ந்து சொல்லுங்க. சிங்கக்குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சொல்லும் போதே குறைகள் எல்லாம் மாறும். நம்பிக்கையோடு சொல்லுங்க. குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடி நாடி ஓடி வருவாய் தினமும் நீ